கெடுத்து சிரிச்சு மையங்க வச்சு சின்ன பொண்ணு கால்நடையா போறா. நீராடி நிற்கும் ஒரு வாயாடி அவ காவேரி பொங்கி வரும் காவேரி. நீராடி நிற்கும் ஒரு வாயாடி காவேரி பொங்கி வரும் காவேரி. தூக்கி முன்னுக்கி கொண்டு சுடகு மல்லையில் ஒரு குமரி பொண்ணு மெல்ல மெல்ல போறா. தீவி சின்னெடுத்து சிரிச்சு மையங்க வச்சு சின்ன பொண்ணு கால்நடையா போறா. கரையோரமா கோவில் உண்டு, நாள்தோறுமே பூஜை உண்டு. ஏராளமா செல்வம் கொண்டு தாராளமா தர்மம் தந்து பொன்னியவ போற வழி பொண்ணு மணி விளங்கிடும். அந்நியவளை பார்த்து பார்த்து நெஞ்சம் எல்லாம் நிறைஞ்சிடும். சங்கீதம் என்னாலும் பாடும் உல்லாசமா ஊரெங்கும் கேட்கும். இது நகந்தான் அதிசயம்தான் அவனல்லவன் நல்லவதா. குலுக்கி மின்னுக்கி கொண்டு குடகு மல்லையில் ஒரு குமரி பொண்ணு மெல்ல மெல்ல போறா. தீவி சின்னுக்கெடுத்து சிரிச்சு மையங்க வச்சு சின்ன பொண்ணு கால்நடையா போறா. நீராடி நிற்கும் ஒரு வாயாடி அவ காவேரி பொங்கி வரும் காவேரி. தானாரா தந்தவன தானானா தானானா தந்தவன தானானா. சத்குருவே சரணம். எல்லாம் நல்லபடியா நடக்க நீதான் அருள் புரியணும். அசோக், நாளைக்கு ராஜாவை கூட்டிட்டு வர யாரு ஏர்போர்ட் போக போறது? நான் மட்டும்தாம்மா. ராஜா வந்து இறங்கின உடனே எங்கேயும் தங்க வேண்டாம், நேரம் இங்கேயே வந்துருங்க. புரியுதுமா. 6 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கே ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. பெத்த வளர்த்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளையில இருந்து நீயும் ராஜாவும் நெருங்கி பழகி இருந்தாலும் பெத்த புள்ள ராஜாவோட நீதான் என்ன அதிகமா புரிஞ்சு வச்சிருக்க. வா போலாம். வணக்கம்மா. வாங்க மேனேஜர். ஹலோ. ராஜாவை கூட்டிட்டு வரதுக்கு அசோக் ஏர்போர்ட் போக போறோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யுங்க. ஏமா, தம்பியை கூட்டு வரதுக்கு நானும் அசோக்கோட போயிட்டு வரட்டுமா? தேவையில்லை, அசோக் போனா போதும். நீங்க ஆக வேண்டிய வேலைகளை கவனிங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். என்ன சார் காலங்காத்தாலே ரொம்ப சலிப்பா வர்றீங்க? முதலாளி ராஜா வெளிநாட்டுக்கு வர போறார். முதலாளி வந்தா எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாரே. கணக்கு தானே கேட்டா காட்டிடுவோம். எந்த கணக்கு காட்டுறது? எவ்வளவோ கணக்கு இருக்கு. வயசு வந்த பெண்களுக்கு வாரி வழங்கின நன்கொடை, குதிரை வயசுல கொளுத்து போய் நாம விட்ட லட்சக்கணக்கான ரூபாய், ஆர்டர் செலவு போக அவன் தனித்தனியா சுருட்டுறதுக்கு இந்த ஃபேக்டரி வருமானம் பண்ண பெரியம்மா கிட்ட லட்சக்கணக்கா வாங்கின ரூபா, இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு கணக்கு எழுதி ஹோல்சேலா காட்டிடுவோம். யோ, விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. 6 வருஷமா எஸ்டேட், கம்பெனி, ஃபேக்டரி எல்லாமே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு முதலாளி நம்புற அளவுக்கு ஒரு கணக்கு காட்டி ஆகணையா? அது சரி, நாம காட்டுற கணக்க முதலாளி நம்பணுமே. நம்ப வைப்போம். ஏங்க முதலாளி எப்போ வர்றாரு? எல்லாரும் பறந்து வந்துகிட்டு இருப்பாரு. உள்ள கொண்டு போய் அங்க வந்து வலது காலை எடுத்து வச்சுவா. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எல்லாரும்
ராஜா அம்மா ராஜா அம்மா ஸ்டூல்ல உட்காந்துருக்காரு. முதலாளி உள்ள இருக்காரு. உள்ள யாரும் போகக்கூடாதுங்க. முதலாளி ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிரையா. ஆபீஸ் ரூமுக்குள்ள யாரும் அனுப்ப கூடாதுன்னு மேனேஜர் உத்தரவுங்க. ரொம்ப என்ன அது வணக்கம். போட்டு வாசல்ல கேட்க வேண்டிய சத்தம் ஆபீஸ் உள்ளார கேக்குது. அது ஒண்ணு இல்லைங்க, 6 வருஷத்துக்கு அப்புறமா முதலாளி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தங்க. நியாயமான ஆசை தானே, பார்த்துட்ட போது. ஆனா மேஸ்திரி, முதலாளி ஒரு முக்கியமான பிரச்சனையா ரொம்ப பிஸியா இருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. அப்படிங்களா? அப்ப இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். வாயா. அப்ப இந்த மாலை அத உங்க தாத்தா படத்துக்கு போடு. தாத்தா நாம சொல்றதெல்லாம் எப்ப முதலாளி கேட்க ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் அடுத்தவன் முதலாளியை சந்திக்க நாம அனுமதிக்கணும். வேலை நடக்கும் போது விபத்துல இறந்து போன ரவியோட மனைவி லட்சுமிக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுத்ததா கணக்கு இருக்கீங்களே, அந்த பணத்தை அவங்க வாங்கிக்கிட்டதுக்கு ரசீது இருக்கா? அது வந்து இந்த உதவி பணம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரசீது வாங்குற பழக்கம் இல்லைங்க. இது உதவி பணம் இல்ல, இந்த மேனேஜ்மெண்டோட கடமை. அந்த பணம் அந்த அம்மாவுக்கு போய் சேரல நான் சொன்னா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளைக்கு இல்ல நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தது உண்மைதான்னு எங்க நிரூபிச்சாகணும். அப்படி நிரூபிக்கல உங்க எல்லாரையும் கம்பி என்ன வச்சிருவேன். ஏங்க இப்படியே நடந்துகிட்டு இருந்தா எப்படி? 10 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சீங்களா? என்ன நடக்கும்? இப்ப கடலை எத்தனை இருக்கோம், 10 நாளைக்கு அப்புறம் கம்மி பண்ணிக்கிட்டு இருப்போம். சிந்திக்க தெரியாதவன் தான்டா ஜெயில இருப்பான். என்ன சொல்றீங்க? மனுஷனா இருந்தாலே ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்தே ஆகணும். ராஜா எதுல வீக்கணும் நாளைக்கு தெரிஞ்சுக்கோ. நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தாராளமா கொடுக்கட்டுமே. தேங்க்யூ சார். இன்னைக்கு ராத்திரியே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கா? சரி, கண்டிப்பா கலந்துக்கிறேன். இஃப் யூ கோஆபரேட் லைக் திஸ் ஃபார் ஆல் மை வித் தமிழ்ல சொல்லுங்க சார். இந்த மாதிரியே நீங்க எங்களோட ஒத்துழைச்சீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றேன். கண்டிப்பா ஒத்துழைக்கிறேன். தேங்க்யூ சார். நல்ல காரியத்துக்கு மட்டும். அப்கோர்ஸ்.
வேகத்துக்கு ஒரு அளவு இல்ல. இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி கோவப்படுற? கூல் அங்க பாரு. தேங்க்யூ அசோக். சாரி வா போலாம். அம்மா தம்பி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ரொம்ப வேகமா இருக்குது. நீங்க சொல்லி கொஞ்சம் வேகத்தை குறைச்சுக்க சொல்லுங்க. சின்ன பிள்ளை தானே, அதான் அப்படி இருக்கான். போக போக சரியாயிடுவான். அம்மா சின்ன பிள்ளைன்னு இப்ப விட்டுட்டோம்னா பின்னாடி சரம் போட வேண்டியிருக்கும். தம்பியே வந்தாச்சே. என்னப்பா ரெண்டு பேரும் சைகையிலே பேசிட்டு வரீங்க? அது ஒண்ணு இல்லம்மா மேனேஜர், உங்களுக்கு இங்க என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல, உங்களை பாத்துட்டு போலாம்னு. முக்கியமான வேலை இருந்தா மட்டும்தான் இங்க வரணும். அனாவசியமா இங்க வர்ற வேலை வச்சுக்காதீங்க. புறப்படுங்க. வரேம்மா வர்றேன். ராஜா, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப நாளா இருக்காங்க. அவங்க கிட்ட ஏன் இப்படி மரியாதை குறைவா நடந்துக்கிற? இவங்க பண்ணி இருக்கிற அக்கிரமங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நாம சொத்து சோத்துல இழந்து நடுத்தருவுக்கு போக வேண்டியதான். என்ன ராஜா சொல்ற? ஆமா 6 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் நஷ்ட கணக்கு தான் கட்டிருக்காங்க. லாபம் வந்ததா காட்டவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவங்க எழுதி வச்சுக்கிற கணக்கு எதுவுமே உண்மை கிடையாது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவங்க உண்மையான கணக்கை எங்கட காட்டு. அவங்க எல்லாரும் மேலையும் லீகல் ஆக்ஷன் எடுத்து உள்ள தள்ளுற தவிர வேற வழியே இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும்பா. இன்னும் சின்ன புள்ள மாதிரி விளையாட்டு புத்தி அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ஆபத்துல மாட்டிருந்தான் தெரியுமா? ஆபத்தா? ஆமாமா. அசோக் சுமார் ஹார்ஸ் ரைடு போனவன் சூசைட் பாயிண்ட்ல இருந்து விழ இருந்தான். ஐயோ வந்து ஒண்ணு இல்லம்மா, அவன் சின்ன மேட்டரை கூட பிரச்சனை இருப்பான்.
முதலாளி கொடுத்த தவணை முடிய இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. அவன் அடி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா குதிரையை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களே? எந்த வகையிலேயாவது ராஜாவை கைக்குள்ளார போட்டுக்கலான்னு பார்த்தா அவன் மசியவே மாட்டேங்கிறான். அவன் மரணத்துலதான் நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். மரணமா? ராஜாவை இனியும் உயிரோட விட்டு வச்சோம்னா நாம உயிரோட உலாவ முடியாது. அவ சாகணும். அந்த சாவுக்கு நாமே காரணமா இருக்கணும். அது வெளியே தெரியாம மறைக்கணும். அது எப்படிங்க முடியும்? முடியறதுக்கு மட்டுமே முயற்சி பண்ணி தாண்டா எனக்கு பழக்கம். ராஜா வழக்கம் போல குதிரை சவாரிக்க போவான். நம்ம ஆளுங்களை குதிரையில அவனை சுத்தி போவாங்க. அவனை சூசைட் பாயிண்ட் கொண்டு போய் குதிரையும் அவனும் தானா கீழே விழுந்து செத்துட்ட மாதிரி செஞ்சிருவாங்க. அவன் செத்துட்டாங்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாது. யாரு சொல்லிக்காம அவன் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொத்துக்கள் பூராவையும் அந்த அம்மா கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு மகனை பார்க்க துடிக்கிற அந்த அம்மாவை மகன்கிட்டயே அனுப்பிடுவோம். ரொம்ப பயங்கரமான திட்டமா இருக்கு. திட்டத்தை கேட்டு பயந்துட்டா இப்படி செயலை பாரு. யாருகிட்டையும் சொல்லிக்காம ராஜா அப்படி எங்கதான் போயிருப்பான்? அதானே எங்களுக்கும் தெரியல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ராஜா எப்படி எல்லாம் சொல்லிக்காம எங்கேயும் போக மாட்டான். அசோக், ராஜாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருப்பா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. இப்பவே ராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறேன். நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்துருவோம். அவசரப்படாதீங்க மிஸ்டர் அசோக். முதலாளி காணாம போன விஷயம் எந்த காரணத்தை கொண்டு வெளியே தெரியக்கூடாது. ஏன்? ராஜா தம்பி ஊர்ல இருந்து வந்த உடனே நம்ம தொழிலாளிகள் எல்லாம் அவரை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன காரணத்துக்காக தம்பி அவங்களை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிருச்சு. அதே மாதிரி இங்க நம்ம கூட பிசினஸ் தொடர்பு உள்ளவங்க எல்லாம் தம்பி வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த பிசினஸ் விஷயமா அவரை பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அது என்னமோ தெரியல, நம்ம தம்பி அதையும் வேண்டான்னு ஒதுக்கிடுச்சு. இப்ப திடீர்னு முதலாளியை காணோம்னு நியூஸ் வந்ததுன்னா தொழிலாளிங்க மத்தியில குழப்பம் ஏற்படும். பிசினஸ்ல பெரிய பாதிப்பு வரும். எனக்கு உங்க பிசினஸ் பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம். என் மகன் தான் முக்கியம். நான் உடனே என் மகனை பார்த்தாகணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. அப்படி நான் என்ன சொல்லிட்டு இப்படி அழுறாரு? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட சொல்லுவேன்? அந்த பொண்ணை கூட காணாம. மாமா நல்ல நேரத்துல வந்துட்டேன். ஒப்பா ஏமா அப்படி அழுறாரு? எங்க அப்பா அழுகுறாரா? சரி இருமா. யோ சொல்லிட்டாளையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாமா சோமா பைல்வான் எவ்வளவோ பலுவெல்லாம் தூக்கி இருக்கிற. இப்ப ஒரு சிறு புழு கூட தூக்க முடியல. 3 வருஷமா இதெல்லாம் பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் இருந்தேன்ன இறந்தேன்ன. ஏமா ஒப்பா பலுவ தூக்க முடியல நியாயம். நீ எதை தூக்க முடியலன்னு அழுவுற? எங்க அப்பா அழுதா நான் அழுவேன். எங்க அப்பாவை கண்ணத்துல அடிச்சா எனக்கு வலிக்கும். எங்க அப்பாவை காதத்துல விட நான் அழுவேன். எங்க பாப்போம்? எங்கயா காதை காணோம்? பேங்க்ல வைக்க முடியும். தலையில் தான் இருக்குது. மகா விசித்திரமான குடும்பம் ஐயா. அபூர்வ சகோதரர்கள் மாதிரி. என்ன விசித்திரமான குடும்பம்? பணம் லட்சம் லட்சமா இருந்து என்னையா பிரயோஜனம்? எனக்குன்னு 4 பேர் இல்லையே. தூக்கி போடதானே 4 பேரை கூட்டி வந்துடுறேன். அத சொல்லலையா? இவ்வளவு பெரிய வீட்டுல நாங்க 2 பேர் தான் இருக்கோம். இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சொந்த பந்தம்னு வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? மாப்பிள்ளை வசதி பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன். வரப்போற மாப்பிள்ளைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்க யாருமே இருக்க கூடாதா? அப்படின்னு எல்லாரும் இருக்கணையா. அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு ஜெய ஜெயன்னு கலகலன்னு இருக்கும். யோ உடனே நல்ல மாப்பிள்ளையா பாரியா. மாப்பிள்ளை எந்த ரேஞ்சில இருக்கணும்? உயரமான இடத்துல இருக்கணும். உயரமான இடம் புடிச்சுடுறேன். ஆமா நம்ம முதலாளி காணாம போயிட்டாராம.
ஏங்க எங்க போயிருப்பாரு? சாவாசிடா ஏமாந்தா நீ ஏமனையே யார விட்டுருவ. யோ விஷயத்துக்கு வாங்கய்யா. மெதுவா அந்த அம்மா கிட்ட இருந்து சொத்தை கைப்பற்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்க தானே வழி சொன்னீங்க, இதுக்கும் நீங்களே ஒரு வழியை சொல்லிடுங்க. நடுவுல அந்த இன்ஸ்பெக்டர் அசோக் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் கிடக்கிறான் பொடிய. இனிமே நம்மள ஏன்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. மேல நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டீங்களே, நான் இங்கதான் இறங்குனேன். வண்டி நிறுத்து. ஓ ஓ ஓ வேக கட்டிய மிச்சுக்கோ, இறக்கமா இருக்கு. இவனும் படிக்கட்டா, 2 படிக்கட்ட குறைக்க கூடாது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்ற மூஞ்ச பாரு. காசடியா இந்தா முடியாண்ணா. போலாண்ணா போலாம். அடப்பாவிகளா, இருக்கிற சபரம் முடிக்கிட்டு போயிட்டாங்களே. அப்பா சில்லற காசாவது இருக்கு. சரிங்களா அண்ணா, 2 வடை கொடுங்கண்ணே. மணிக்கு அப்படியே கொடுங்க. ஏன் உங்களை வளர்த்தாங்க? ஒரு வயசு பொண்ண வாலிப பசங்க எதுக்கே வெட்டுவாங்க? என்ன கேட்டா ருசி அப்படியா? விடுங்க, நான் காப்பாத்துறேன். ஐயோ நல்ல மனுஷன், போய் அவங்கள என்னன்னு கேளுங்க. கேட்டேன். ஏன் அந்த பொண்ணை விரட்டுறீங்க? வேற வேலை இல்ல, அதான் விரட்டிட்டு வர்றோம். ஐயோ என்னங்கடா அது அநியாயமா இருக்கு. எங்க ஊர்ல அப்படித்தான். எங்க ஊர்ல எப்படி தெரியுமா? பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணுனா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. டேய் வாங்கடா பாங்க. விட்டா தானே போவீங்க. விடாம என்னடா பண்ணுவ? ஒழுங்கா சொல்லி பாப்பேன், கேட்கலன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன். ஏண்டா எங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்களே உதப்பேங்கறியா? யார் உதப்படுறாங்கன்னு பாக்கலாம். அப்பவே சொன்னல தூக்கி போட்டு மிதிப்பேன்னு. இப்ப ஐயோ அம்மாண்ணா நான் என்ன பண்ணுவேன்? வாங்கி ஒரு மிதி. டேய் முண்டா, அங்கேயே நிக்கிறேன், அடுத்த கீழே விழுந்தால சொன்னாத்தே. குட்டிக்கார அடிச்சிருக்கியா? அடிச்சது இல்லைங்க. இந்தா அடி. ஏய் அப்படியே விட போச்சாரு. ஏய் அந்த பையரா. இப்ப சொல்லுங்கடா, ஏன் அந்த பொண்ணை வரட்டுனீங்க? ஏன்டா வரட்டுனீங்க? விவரம் கேட்டுட்டு அடிப்பாங்க, நீ அடிச்சிட்டு விவரம் கேக்குறீங்க. அது எப்படியோ கேக்குறல்ல, சொல்லுங்கடா. அந்த பொண்ணு தோட்டத்துல இருக்க பெரிக்காய் எல்லாம் திருடி அவளை புடிச்சு தின்னகாய் காசை வாங்கத்தான் விரட்டிட்டு ஓடி வந்தோம். அவ ஓடி போயிட்டான். மரியாதையா அந்த காசை எங்களுக்கு கொடுத்துட்டு போ. காசா? ஆமா. அட அந்த பொண்ணு வருது பாருங்க. தேவைதானா? விஷயம் இல்லாம வீராப்பு காமிச்சா இப்படித்தான். இப்ப எப்படி போறது? அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணே. என்னையா? நமக்கு வெளியூரு. உனக்கு வெளியூரா இருக்கலாம், எனக்கு இந்த ஊர் தான். சரி உள்ளூர்காரர, எனக்கு ஒரு வேலை வேணும், பெரிய மனசு பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்களேன். நான் அதான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு வயலும் எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன்றான். அந்த உட்கார்ந்து இருக்காரு பாரு எஸ்டேட் மேஸ்திரி, அவர்கிட்ட போய் கேளு, ஏதாவது வேலை கொடுப்பாரு. நீங்களே வந்து சொல்லி விட்டுங்களேன். போயா வேற வேலை இல்ல. இதை நீங்க முதலாளியை பத்தி நேரா சொல்லிருக்கலாமே. அட முதலாளி வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. யாரையா நீ? அண்ணே வணக்கம் அண்ணே. என்ன வணக்கம்? யாரு நீ? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க பேசுங்க. அதுக்கே இந்த இடி இடிச்ச? அவரை விடுங்க, நீங்க சொல்லுங்க. அது நாங்கெல்லாம் மொத்தமா சேர்ந்து முதலாளிய பாக்கலாம்னு போனோம். இந்த மேனேஜர் இருந்துகிட்டு முதலாளி யாரும் பார்க்க முடியாது முதலாளிய சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டா. இந்தாங்க டீ. ஆமா, நீ என்ன சம்பந்தம் இல்லாம டீ குடுக்குற? யாரியா நீ? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல டீ சாப்பிடுங்க.
என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஆமா, நம்ம முதலாளி எப்பதாங்க வருவாரு? எப்ப வருவாரு எப்ப போறேன் என்கிட்ட சொல்லிட்டாயா போனாரு? சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கிறேன். நீ ஒண்ணும் சரியில்லை. நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன். ஆமா, நேரமாச்சு, வாங்க வீட்டு போலாம். வாங்க போலாமா? எங்க போறது? உங்க வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? இன்னைய எதை கேட்டாலும் ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேன்ற. அப்புறமா ஏன் என்னோட வீட்டுக்கு வர போற? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்னங்க எதை கேட்டாலும் அப்புறம் பாத்துக்கலான்றான். சரி வா, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வாயா. நம்ம வீடுங்களா? என்னது நம்ம வீடா? ஏன் வீடியா? என்ன வரும்பொழுதே சொந்தம் கொண்டாடிட்டு வர? ஆமா, இதுக்குள்ள என்ன அல்லாவுதீன் அற்புத விளக்கா வச்சிருக்கிற? காலையில இருந்து கக்கத்துல வச்சு காவல் காத்துட்டு இருக்கிற. வெய்யா. அது ஒண்ணும் இல்லைங்க, யாரையும் நம்ப முடியல, அதுக்காகத்தான் பைய கையிலே வச்சிருக்கேன். ஏதோ மொத்த சொத்தையும் கோல்ட் ஆக்கி உள்ள வச்சிருக்கிற மாதிரில சொல்ற. வெய்யா, சுத்த வேலை எத்தவனா இருக்கிறான். காவேரி, 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 காவேரி. என்ன ஏலமா விடுற? ஒரு ஒத்தாசைதான். என்னப்பா வந்துட்டீங்களா? ஐயோ, ஏயா பூனைய கண்ட எலி மாதிரி இந்த ஓட்டம் ஓடுற? இதை விடவே மாட்டியா? இது விஷயமே வேறங்க, உங்களுக்கு தெரியாது. ஆமா, இவர் யாருப்பா? அதத்தாமா காலையில இருந்து நானும் திருப்பி திருப்பி கேட்டே இருக்கிறேன். இவன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டே இருக்கிறான். இவன் அப்புறம் பாத்துக்கலாம், வயித்த பசிக்குது, முதல்ல சோற போடுமா. ஆமாங்க, நானும் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எதுவா இருந்தாலும் சுட சுட போட்டுருங்க. ஆமா, ஓசியில திங்கிறதுக்கு சுட சுட வேணுமாக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடறதுல தப்பே இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இதுக்கு முன்னால நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? கிழிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க ஊரு சினிமா கோட்டையில டிக்கெட் கிழிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ களை எடுக்கல. ஏன் புடிங்கிட்டு இருந்த சொல்லிருப்ப. அப்பா, வாங்க வாங்க உட்காருங்க. தெரியல எனக்கு. என்ன குழம்புங்க? மொச்சக்கொட்டை குழம்பு. பெருமூச்ச கொட்டையா? நல்லா இருக்காதுங்களே. அதோட கொஞ்சம் கருவாடு சேர்த்து போட்டிருந்தா சும்மா குப்புடு தூக்கும்ல. அப்பா, அம்மா கோவம் மட்டும் படாத. கொதிக்குது தண்ணி, அதை எடுத்து வந்து என் தலையில ஊத்து. இவனை கூட்டு வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னுமே வேணும். எப்பா நிறைய விசாரிக்காம சீக்கிரமா சாப்பிட்டு எந்திரி. தப்பா நினைக்காதீங்க, வாய்க்கு ருசியாவே சாப்பிட்டு பழகி போச்சு. அப்ப வேலு மிலிட்டரி ஹோட்டலுக்கு போவோமா? வாங்க போலாம். பொண்ணே போட்டுரு. போடுமா. ஊத்துங்க. அம்மா மொத்த முட்டையும் அவனுக்கு வை, மிச்ச மீதி இருந்தா எனக்கு வை. இவன் கண்ணு பட்டே என் வயிறு வெடிச்சிரும் போல இருக்க. ச்சே, இந்த மாதிரி அலையக்கூடாது. இது திருட்டு முட்டை இல்லையே. மரியாதையா சாப்பிடு, இல்ல மறுசோர் போட மாட்டேன். ஐயோ, இனிமே நான் பேச மாட்டேன். என்ன சார், கைக்கு எட்டுனதை வாய்க்கு எட்ட மாட்டேங்கிறீங்க? நீ அடிக்கடி சொல்லுவியே அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னு. அதே மாதிரி இது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நீ யாரு, எந்த ஊரு, மொத்தத்தையும் சொல்லு. என் பேர் முத்து, அப்பா பேர் ராமையா, தாத்தா பேர் அழகு, சொந்த ஊரு மேலூர், மதுரை மேலூர்னு சொல்லுவாங்க. வேலைக்கே அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்க ஊர் தேட்டர் மேலே 50 வேலை இருக்கு, இந்த பக்கம் போறானாரு, நானும் பழக்கிறேன் வந்தேன். இப்ப சாப்பிடு, நாளைக்கு உனக்கு ஒரு வேலை பார்த்து தரேன். அம்மா இவனுக்கு ஒரு பாய எடுத்து கொடு, வெளியே படுக்கிட்டான். நாளைக்கு காசுகிட்ட சொல்லி அவன் ரூம்ல தங்க வைப்பான். எங்க காலையில டிஃபன் கிடைக்கும்ல? திருநெல்வேலி தோசை, திருவனந்தபுரம் புட்டு, ஆட்டுக்கால் சூப்பு, ஆரஞ்சு ஜூஸ். ஐயோ அவ்வளவு வேண்டாம் சார், உடம்பு பெருத்து போகும். ஆமா, பெருக்கும் பெருக்கும். இங்க பாரியா, நாளையில இருந்து சோறு கீரை இந்த பக்கம் வந்த சும்மா விட மாட்டேன். ஆமா, இதென்ன வம்பா இருக்கு? இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பசிக்கும் போது இங்க வருவேன், நீங்க சோறு போட்டாகணும், இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். முடிஞ்சா நல்ல நெஞ்செலும்பா எடுத்து அதை குழம்பு வைக்க சொல்லுங்க. அப்புறம் மசாலா பீடா எந்திரிச்சு போடா.
எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க, காசு போட்டு போங்க. நான் கீழே இறங்குறதுக்குள்ள காசு எடுத்துட்டு போயிடாதீங்கப்பா. இங்க பாரு, ஒரு கோஷ்டி பால்கனியே பாத்துக்கிட்டு இருக்கு. ஏய், பால்கனியை பார்த்து ஏமாறாதீங்கப்பா. அருமையான வித்தை இங்க காட்டுறல, இங்க பாரு. காளியப்பா, உனக்கு ரொம்ப நல்ல நேரம். கம்பி மேல எப்படி போன? லிப்ட் வச்சு போனேன். கம்பு மேல ஏறிட்டாயா? கம்பி மேல கம்பி மேல நின்னுட்டு என்ன பாக்குற? உதயசூரியனே வாங்க, உனக்கு அருமையான சான்ஸ் வந்திருக்கு. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கேட்டுட்டுங்க. வரத்து கூட கை தட்டணுமா? எனக்கு எப்பவுமே தட்டிக்கிட்டே இருந்தா தான் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஜோரா கேட்டுட்டுங்க. ஜெயலண்ட், என்ன புரோக்கர், என்ன விஷயம்? காளியப்பா, இனிமே இந்த கம்பி மேல நடக்கவே வேணாம். ரோட்ல நடந்தா தான் ஆக்சிடென்ட் பண்றாங்களே. அது இல்லையா, ஒரு பணக்கார வீடு, நீ அங்க வந்து கம்பி மேல நடக்கணுமா? என்னையா பொம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? பாயா அப்படி பாயா. ஒரு பெரிய பணக்கார, அவனுக்கு ஒரு பொண்ணு, நீ அங்க வந்து இன்னொரு பொண்ணை பெத்து கொடுக்கணுமா? அது இல்லையா, பணக்கார மாதிரி நடிச்சு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற. ஏயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானும் கலக்குத்தாடி, அந்த பொண்ணும் பணக்காரி, அது என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கும்? அட, மாப்பிள்ள மாதிரி நடிக்கணும் ஐயா. நடிப்பு உனக்கு சொல்லியா கொடுக்கணும். சரி, நடிக்கிறேன். அப்புறம் ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? உனக்கு அண்ணன் தம்பி அண்ணின்னு ஒரு குடும்பமே இருக்கணும். ஒண்ணு செய்யறனே, எங்க கோஷ்டியவே கூட்டு வந்துருச்சுமா? இவங்க வந்தா கொட்டுதான் அடிப்பாங்க. நீ வேற மாதிரியா செட்டப் பண்ணு. வேற மாதிரி ஏற்பாடு பண்றேன். வேலை கிடைக்கிற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும், தெரியுதா? ஒரு வாரமா மூட போட்டிருக்கிறது. பெரிய MBBS இங்கிலீஷ் படிக்க போயிட்டாரு. எனக்கு காப்பி காப்பி. அது அவங்களுக்கு. வணக்கம் மேனேஜர் சார். நானும் கும்பிடுங்க. யாரு இது? எனக்கு ரொம்ப வேண்டிய பையன், வேலை இல்லாம இருக்கிறான். சார்கிட்ட சொல்லி ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கலான்னு கூட்டியாந்த. உன் பேர் என்னப்பா? என் பேர் முத்து, அப்பா பேர் ராமையா, தாத்தா பேர் அழகு, சொந்த ஊர் மேலூர், மதுரை மேலூர் சொல்லுவாங்க. வேலை தேடி அழகிட்டு இருந்தேன். எங்க ஊர் தேட்டர் மாதிரி அம்பலாறு புழைக்க அந்த பக்கம் போறானாரு. நானும் வந்துட்டேன். மேஸ்திரியும் கூட்டி வந்துட்டாரு. பெரிய மனசு பண்ணி ஒரு வேலை கொடுத்துருங்க. ஆமா, உன்னை பத்தி கேட்டா உன் பரம்பரையே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அழுதேன். எங்க அப்பா 2 உழைச்சு பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துட்டாரு. வாத்தியார் எதையோ நடத்திக்கிட்டு இருந்தாரு. அழுதுன்னு பாருங்க, நமக்கு அசதியா இருந்துச்சு, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாளும் படுத்துக்கு போக மாட்டேன்னு அழுதேன். எங்க அப்பா 2 உழைச்சு பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துட்டாரு. அப்போ வாத்தியார் எதையோ நடத்திக்கிட்டு இருந்தாரு. அழுதுன்னு பாருங்க, அசதியா இருந்துச்சு, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாளும் படுத்து போகாம உங்க அப்பா அடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டாரு, நீ தூங்கிட்ட. அதான் இல்ல, அன்னைக்கு நான் போகும்போது வாத்தியார் தூங்கிட்டாரு. நமக்கு ஏன் சும்மா இருக்கும்னு அன்னையில இருந்து மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதாங்க நம்ம படிப்பு. பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். ஆனா அவன் செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட வேலை எதுவும் காலியா இல்லையே. நீங்க பாக்குற வேலை என்னன்னு சொல்லுங்க, அதை ஆளுக்கு பாதி நடந்து பாப்போம். ஏய், சும்மா இருக்க மாட்டேன். மேஸ்திரி, நம்ம கிட்ட வேலை ஒண்ணும் காலி இல்ல, பின்னால பாக்கலாம். நட்டு, மேஸ்திரி இதுவரைக்கும் வந்து நம்ம கிட்ட எதுவுமே தனக்குன்னு கேட்டதில்ல. பாவம் பையன் பொழைச்சு போறான். லோடிங் செக்ஷன்ல ஏதாவது ஒரு கூலி வேலை போட்டு கொடுத்துரு. என்ன சார் நீங்க? மேஸ்திரி, பையனை நாளைக்கே வேலைக்கு வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். எங்க லேடிங் செக்ஷன்ல பொம்பளை நிறைய இருப்பாங்களோ? ஐயோ, ரொம்ப முக்கியம். வாடா. வேலை தான் கிடைச்சிருச்சுல, இங்கிலீஷ்ல எடுத்துக்கலாம். வரேன் சார். வர என்னாச்சு? கொஞ்ச நேரத்துல நம்மள வெதிகலங்க அடிச்சுட்டானே. ஏங்க, இந்தமா அந்த ஃபைல்ல கூட ரூம்ல வை. என்னையா இவன் அப்படியே நம்ம முதலாளி மாதிரில இருக்கான். அந்த ராஜா மட்டும் நம்ம கண் முன்னாலே சாகாம இருந்திருந்தா இவரையே ராஜா நம்ம நம்பி இருப்போம். அது இருக்கட்டும், ஏன் சார் இந்த பயலுக்கு வேலை போட்டு கொடுக்குறீங்க? நட்டு, அசல் தொலைஞ்சு போச்சு இல்ல, நகல் என்னைக்காவது நமக்கு பயன்படுமேன்னு தான். புரியலையா? மரமட்டைக்கு உங்களுக்கு எங்க புரிய போகுது? போய் சாப்பிடுங்க, போங்க. துவைத்து துவைத்து என்னை வரைத்து விட்டாய், கண்ணம் சீவக்க சீவ. அம்மா தாயே, பசிக்குதே, ஏதாவது பழைய சோறு இருந்தா போடுங்களே. ஏயா, இந்த பொம்பளைய நீ வச்சுக்கிட்டான்னா? வச்சுக்கலாமே. இது நான் வச்சுக்கிறதா? அண்ணியா வச்சுக்கோன்னு சொன்னேன். இந்த பிச்சைக்காரியவா? இந்த நாத்தம் அடிக்குதியா? இப்பவே நாம இங்க நிக்கிற அந்த நாத்தம் இப்படி அடிக்குதே. சோப் போட்டு கழுவிடலாம். இவளை கழுவுறதுக்கு 3 டஜன் சோப்பு வேணும். சொன்னா கேட்கணும். போய் செட்டப் பண்ணு. பண்றேன். ஆனா அடிக்கடி விழுந்துச்சு,
நீதான் வாங்கணும். என்ன வீடு பூட்டி கிடக்கு? காவேரி கடைக்கு போயிருச்சோ? எங்க போயிருந்தாலும் சரி, இங்கே இருந்து பாத்திர வேண்டியதான். நீ என் காவேரி தம்பாக்க வந்தியா? அது எங்கே வெளியே பார்க்க போல இருக்கு. இங்கே நில்லு. ஆமா, நீ யாரு? பக்கத்து வீட்டு பொண்ணு. உன் பேர் என்ன? மீனா. அம்மா பேரு? லட்சுமி. அப்பா பேரு? ரவி. அப்பா செத்து போயிட்டாரு. அப்பா செத்து போயிட்டாரா? எப்ப செத்தாரு? தெரியாது. ஏயா குழந்தைகிட்ட கேக்குற கேள்வியா இது? நான் உடைச்சுக்கிட்டு இருந்தேன். கிழிச்ச பாமினா போலாம். அக்கா, இந்த மாமா யாருக்கா? தண்ட சோறு. ஏய், தண்டச்சோறு கண்டச்சோறுன்னு தெகடு முகரா போறாமா. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நாங்க எதுலயுமே குறைச்சல் இல்ல. ஆமா. எங்க மேஸ்திரி? யோ, உனக்கு அறிவு கிடையாது? மேஸ்திரி என்ன உள்ள வச்சா புடி போவாங்க. ஆமா, இப்ப நீ எதுக்கு வந்த? உன்ன பாக்கத்தான். என்னது? தப்பா நினைக்காதம்மா. உங்க அப்பாவை பார்க்க வந்தேன்னு சொல்ற போல மாத்தி சொல்லிட்டேன். அப்பா ஃபேக்டரிக்கு போயிருக்காரு, அங்க போய் பாரு. எப்ப வருவாரு? தெரியாது. எப்ப போனாரு? அதுவும் தெரியாது. ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? வரவேணாம் வரவேணாம், நீங்க போனாலே போதும். போங்க. மீனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன கேக்குற மாதிரி இல்ல. உன்னதான் கேட்டேன். அப்படியா? உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்புறமா நான் யோசிச்சு சொல்றேன். சரி சரி, மெதுவாவே சொல்லு. ஆனா பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத. என்ன? அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை புடிச்சு கை விளக்கி கொலக்கையத்தான் கையிலையா, அரும்போது வலிக்கவில்லையா. அழகு சுந்தர வடிவே என் நயினார் கோயில் கடுகே, பாட்டா வருது பாட்டு. ஐயா, நீ தப்பா நினைக்காதம்மா. நான் ஏதோ மனசுல வந்த பாட்டை பாடிக்கிட்டு வந்தேன். நீ ஓ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. வேலைக்கேத்த பாட்டு, பாட்டுக்கேத்த வேலை, ரெண்டும் பொருத்தமா மாட்டிக்கிடுச்சு. மாட்டும் மாட்டும். இருக்க இடம் கொடுத்தா நமக்கு 2 குட்டி சரிப்பட்டு வரணுமா? ஒரு குட்டியே போதும். மதுரைக்காரர்ல அதான் அதிகமா கிண்டலா பேசுற. மதுரைக்காரன் பேச்சுல கிண்டல் இருக்கும், ஆனா கெடுதல் இருக்காது. சரி சரி, எதுக்கு வந்த? அரிசி குத்தான். ஆளப்பாரு, மேஸ்திரி சாப்பாடு கொண்டு வர சொன்னாரு. நான் சாப்பாடு கட்டிட்டு வரேன், அது வரைக்கும் நீ 2 குத்து குத்து. எது? அரிசிய குத்தியா? ஊர்ல எல்லாரும் தீவெட்டி பிடிக்கத்தான் லாயக்குன்னு சொன்னாங்க. இவன் என்னடா நம்மள உழைக்க பிடிக்க வச்சுட்டாலே. எல்லாம் நம்ம நேரம் தான். முடிஞ்ச வரைக்கும் அரிசி குத்திக்கிட்டு இருப்போம். இந்த சாப்பாடு. வாசனை மூக்கு தொலைக்குதே. என்ன குழம்பு? மொச்சக்கொட்டையும் கருவாடும். சொல்லும் பொழுதே நாக்கு ஊறுதே. ஒரு புடி பிடிச்சிடறேன். சாப்பாட்ட சரியான அவசரம் கொடுக்கியா நீ? ஐயோ, மேல குழம்பு போட்டுருச்சு. வெள்ளி கொலுசு மணி, வேளான கண்ணு மணி, வெள்ளி கொலுசு மணி, வேளான கண்ணு மணி, சொல்லி இழுத்ததென்ன, தூங்காம செஞ்சதென்ன, சொல்லி இழுத்ததென்ன, தூங்காம செஞ்சதென்ன, பாடாத ராகம் சொல்லி பாட்டு படிச்சதென்ன, கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன. பொத்தி பொத்தி எடுக்கட்டுமா, கண்ணு வழி பேசும் சின்ன பொண்ண கட்டி கட்டி கொடுக்கட்டுமா.
பிறந்த நெஞ்சில் விழுந்த உள்ளுக்குள்ள இன்ப சோகந்தான் எண்ணம் முழுதும் பொங்கி வழியும் வாங்கினது நல்ல வரலாம் மூடிக்கிட்டே நெஞ்சில் வச்சு அடைச்சு போட்டு போட்டு ஒன்ன போட்டு தூட்டி போட்டு சாவியத்தான் தொலைச்சு போட்டு உள்ள போயினிதான் பாடுகின்ற பாட்டு மெழுகு போல நானும் முருகி போனேன் கேட்டு காலமெல்லாம் கேட்டிடத்தான் காத்திருக்கேன் பாட்டு வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன ஆடாத ராகம் சொல்லி பாட்டு படிச்சதென்ன கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன பாரி முடிச்சிட்ட இந்தா பொட்டு வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணு பொட்டு வேணாம். பொம்பளை புள்ள பொட்டு வேணாம்னு சொல்லக்கூடாது. வேணாம் போ, நான் பொட்டு வச்சுக்க மாட்டேன். ஏன் வச்சுக்க மாட்டேங்கிற? எங்க அம்மா பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, அதனால நானும் வச்சுக்க மாட்டேன். அவங்க வச்சுக்கலன்னா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அது அவங்க புருஷன் இறந்துட்டாரு. அதுல நீ சொல்றதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவ பொட்டை வச்சுக்க மாட்டேங்கிறா. அக்கா, நீங்க வந்தது தெரியாம நான் பேசிட்டேங்கிறியா? அதுல என்னம்மா தப்பு? உங்க அப்பா இறந்துட்டதுனால உங்க அம்மா பொட்டு வச்சுக்கிறது இல்லைன்னு சொன்னேன். நீ சொன்னதுல தப்பு இல்லம்மா. நான் இன்னும் உயிரோட இருக்கனே, அதுதான் தப்பு. அக்கா, உண்மையத்தான் சொல்றேன். புருஷனை இழந்ததுக்கு அப்புறமும் பூவையும் பொட்டையும் இழந்த பிறகும் ஒரு பொண்ணு உயிரோட இருக்க கூடாது. அவ புருஷன் செத்த அந்த நிமிஷமே அவளும் செத்துடணும். எனக்கு என் மேல ஒரு சந்தேகம். என் புருஷன் மேல நான் உயிரையே வச்சிருக்கிறதா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கேனே, அது எப்படி? ஒருவேளை அவரோட நான் முழுமையா ஐக்கியமாகலையா? இல்ல என்னோட அன்பு உண்மையானதா இல்லையா? அது இல்லக்கா, மீனாவுக்காக நான் வாழறது நியாயம் சொல்றியா? தெய்வமே இல்லாத கோயில்ல தீபம் மட்டும் எரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இந்த தீபமும் என் தெய்வத்தோட சன்னிதானத்துக்கு போய் சேரும். அதுக்கு முன்னால என் கடமைகளை நான் செஞ்சு முடிக்கணும். அக்கா, மீனா சின்ன புள்ள, அவ பொட்டு வச்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு வேதனையோட பேசுறீங்களே. சேச்சே, அதுக்கு பேசலமா. என் மனசுக்குள்ள பொறுமிட்டு இருந்தது வார்த்தையா வந்துருச்சு. காவேரி, புருஷன் இழந்த ஒரு பொண்ணு பொட்டு வச்சுக்காம இருக்கிறது உலக வழக்கம். ஆனா அந்த பொட்டுல கூட எனக்கு ஒரு சுகமான சோகம் அடங்கி இருக்கு. அக்கா, ஆமாமா, எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நானா பொட்டு வச்சுக்கிட்டதில்ல. காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு தலை சீவினதுக்கு அப்புறம் ஏய், இரு இரு, வந்துட்டேன். வெளியே போனாலும் திரும்பி வரதுக்குள்ள என்ன அவசரம்? நம்ம கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? 3 வருஷம். இந்த 3 வருஷத்துல என்னைக்காவது நீ பொட்டு வச்சிருக்கியா? இல்ல. தினமும் குளிச்சுட்டு வந்தோன்னே நான் தானே பொட்டு வைக்கிறது வழக்கம். ஆமா. அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு? வந்தா லட்சுமி, உனக்கு நான் ஏன் தெரியுமா தினம் தினம் பொட்டு வச்சு ஒண்ணுன்னு ஆசைப்படுறேன்? என் உண்மையான அன்பும் உயிரும் ஒன்னா கலந்து இந்த குங்கும வடிவத்துல உன்னோட உறவாடிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் வச்சு விடுற பொட்டுல வெறும் குங்குமம் மட்டும் இல்ல, நானே இருக்கேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும். இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், நீங்க வச்சு விட்ட பொட்டோட உங்க மடியில தான் நான் உயிரை விடுவேன். அஸ்தமனத்துக்கு பிறகு இருண்டு போற பூமியை போல புருஷன் இழந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இருண்டு போகுது. அந்த இருட்டிலையும்
எதையோ நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் நினைப்பு நிறைவேற அவர்தான் துணையா இருக்கணும். ச்சே, என் கதையை சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன். வா. என்னங்க இது இந்த நேரத்துல சங்கு ஊதுது? ஷிஃப்ட் சேஞ்ச் கூட எதுவும் இல்லையே இப்போ. ஏதாவது தொழிலாளிகளுக்கு ஆபத்து வந்தாதான் இப்படி சங்கு பிடிப்பாங்க. நீ பேண்ட் சட்டை எடு. சுபேன், என்னாச்சு? வேலை பார்த்து மிஷின்ல அடிபட்டுருச்சுங்க. ஓடி போய் மேனேஜர் கிட்ட சொன்னோம். மிஷினுக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு கேள்வியா கேட்கறாரு தம்பி. அப்படியா சொன்னா? ஆமாங்க, ஆபத்தான நிலையில இருக்காரு, அவசரமா ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு கார் கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. சரி, நீங்க ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, நான் அவனை பேசிக்கிறேன். பரதேசி பசங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்கானுங்க. அட்ரா பாப்பா ரவி, வரும்போதே வேகமா வர. அடிப்பட்ட ஆபத்தான நிலையில இருக்கிறவன ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு கூட கார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே. ரவி, அப்பப்ப நீ வந்து அனாவசியமா தகராறு பண்ற. தொழிலாளிகளுக்கு தலைவனா இருக்கிறவன் முதலாளிகளுக்கு தோழனாவும் இருக்கணும். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதிகமா குரல் கொடுக்காத, தொண்டை கெட்டுடும். ஏய், அனாவசியமா பேசாத. அடிப்பட்டவனுக்கு ஆஸ்பத்திரியில் ஆகிற செலவை கம்பெனி கொடுத்தாகணும். அவனுக்கு தொடர்ந்து வேலை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டா கம்பெனி நஷ்ட ஈடு கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா கொடுக்க வைப்போம். எங்களை பகைச்சுக்கிட்டு நீ நிம்மதியா வாழ முடியாது. பகையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவனா என்ன பயமுறுத்துறத விட்டுட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாரு. நாளைக்கு வருவேன், நல்ல முடிவை சொல்லணும். முடிவை நாளைக்கு சொல்லட்டுமா இல்ல இப்போ சொல்லட்டுமா? எவ்வளவு சீக்கிரம் சொல்றியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லது. எதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது. நாளைக்கு இவனுக்கு முடிவு சொல்றதை விட இன்னைக்கே இவனை முடிச்சிடுங்க. நீங்க யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மட்டும் இல்ல, என் பரம்பரையை பத்தியும் உங்களுக்கு தெரியும். மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. நம்ம சுப்பையா ஃபேக்டரியில வேலை செய்யும் போது அடிபட்டு போச்சு. அவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு மேனேஜரை பார்த்து நஷ்ட ஈடு கூடியான்னு கேட்டேன். கொடுக்கலன்னா நீ என்னடா செய்வேன்னு என்ன கேக்குறான். நாளைக்குள்ள நல்ல முடிவு வரலன்னா என்ன நடக்கும் பாருன்னு சொன்னேன். நாளைக்கு என்னடா இன்னைக்கே பாருன்னு சொல்றான். ஏதோ சும்மா கோபத்துல சொல்றான்னு பார்த்தா என்ன கொலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, 4 தட்டு தட்டின நம்மள தொட முடியுமா? நமக்கு எதுக்குங்க இந்த வம்பெல்லாம்? இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம்,
தைரியத்தை மட்டும் இழக்க கூடாது. மீனா மட்டும் நமக்கு பிறக்காம இருந்திருந்தா நான் பயப்படவே மாட்டேன். எதுக்கும் உங்க கூட தயாராவே இருப்பேன். நமக்கு இந்த வேலை வேண்டாங்க. வேற எங்கேயாவது போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு என் படிப்புக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு வேலையை தேடிக்கிறேன். எந்த ஊருக்கு போய் எந்த வேலை செஞ்சாலும் நல்லது கெட்டது நடக்கதான் செய்யும். அதுக்காக பயப்படுறதா? உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? சரி சரி, அதை விடு. லட்சுமி, மீனா தூங்கிட்ட போல இருக்கு. தூங்கிட்டா? போலாமா? நான் ரெடி இல்ல. நான் ரெடி ஆச்சு. அடா லட்சுமி, இன்னும் குளிச்சு முடிக்கலையா? சுப்பையான விஷயமா பேச போணுமா? சரி சரி, டைம் ஆச்சு, நான் வரேன். போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, கோபப்படாம பேசுங்க. அப்பாவுக்கு டாடா சொல்லு. இத போட்டாதான் பேச்சுவார்த்தை ஒழுங்கா நடக்கும். என்ன பொட்டு வச்சு விடாம போயிட்டாரு? லட்சுமிகா, லட்சுமிகா, கரண்ட் ஷாக் அடிச்சிடாம என்ன செட்டு போயிட்டாருக்கா. கொண்டு வரேன் கொண்டு வரேன்னு சொன்ன ஒத்தனையும் காணுமையா? வந்துருவாங்க. வந்துட்டாங்களே. வணக்கம். பின்னால எடுத்துட்டு வராங்க. நான் மாப்பிள்ளை இல்லம்மா. அப்ப மாப்பிள்ளையோட அண்ணன். என்ன தொழில் பண்றீங்க? பட்ட வியாபாரம் தான். பட்ட வியாபாரம்? சட்ட வியாபாரம். உங்க காதுல பட்ட வியாபாரம்னு விழுந்துருச்சு. சரி சரி, மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. இதோ மாப்பிள்ளையா வந்துட்டாரு. என்னங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது கலைக்கூத்தாடி மாதிரி எல்லாரும் கைத்தட்ட சொல்றாரு? கூத்தாடியே தானே? கலைக்கூத்தாடியா? இல்ல, நாமெல்லாம் ஆண்டவன் படப்புல கூத்தாடிகள்னு சொல்ல வந்தேன். அது சரி. என்ன மாப்பிள்ளை நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? மத்த சொந்த பந்தம் யாரும் வரலையா? எல்லாரும் வந்திருக்காங்களே. இவர் சின்ன அண்ணன், பெரிய அண்ணன் வந்துட்டாரு, அண்ணி வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிடுங்க. அண்ணி, அம்மா, தாயே. என்னது அம்மா தாயார் பிச்சை எடுக்குது? நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, அம்மா தாயி இல்லையான்னு கேக்குறாங்க. ஆமா, உட்காந்து பேசுவோம். என்ன சாப்பிடுறீங்க? பட்டதான். என்னங்க ஆரம்பத்துல இருந்து பட்டா பட்டன்னு உயிர் எடுக்கிறாரு? யோ, நான் ஆரம்பத்துல இருந்தே சட்ட சட்டன்னு சொல்றது உன் காதுல பட்ட பட்டன்னு விழுது. நான் என்னையா பண்றது? எனக்கு எதுவா இருந்தாலும் 300 போதும். ஏதாவது பேசினா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். எங்க எங்க இடம் கிடைக்குதோ அங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியாப்பா? நான் ஆரம்பத்திலே சொல்லல, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் நான் நடிப்பேன். ஐயோ சீக்கிரம் பேசி முடிங்களே, எனக்கு வயித்த பசிக்குதே, ஏதாவது பழைய திங்கணுமே. அண்ணி என்ன கேக்குறாங்க? பழையது கேக்குது. உங்க பொண்ணு நல்லா சமைக்குமான்னு கேக்குறாங்க. ஆமா. சரி, கல்யாணம் பேச்சுக்கு வருவோம். அது வாசம் தான். மாப்பிள்ளை உங்களுக்கு சொத்து என்ன இருக்குது? கம்பி டோலக்கு. கம்பியும் டோலக்குமா? இல்ல, கம்பியோட செஞ்ச டோலக் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? மாப்பிள்ளை உங்க சொந்த பந்தங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதா? எனக்கு பொண்ணு நல்லா பிடிச்சு போச்சு. சின்ன உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு எங்க இருக்கு? இடிஞ்சது. எதிரில இருக்கிறதா பொண்ணு. அது அண்ணி. ஐயோ, பக்கத்துல இருக்க. பக்கத்துலயா? இது என்ன பொண்ணு பனியன் போட்டிருக்கு? ஐயோ, அது பொண்ணுடைய அப்பா. அந்த பக்கம் இருக்கிறதா பொண்ணு. பொண்ண நல்லா பிடிச்சிருக்கு. கல்யாணத்தன்னைக்கு காய்ச்சிருவோம். என்ன காட்சி கீச்சின்னு சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கல்யாண காட்சின்னு சொல்றது இல்ல, அதுல கல்யாணத்தை விட்டுட்டு காட்சியை மட்டும் சொல்றாரு. ஒருவேளை அந்த காட்சியோடு பயந்துட்டேன். சரி, தட்டை மாத்திக்குவான். மாத்திக்குவான். என்னது தட்டுல வெத்தலை பார்க்க காணும்? அது என் பையன். வையி. என்னது ஆப்பிளுக்கு முடி முளைச்சிருக்கு? எங்க ஐயா? ஐயோ, தூக்கிடுங்க தூக்கிடுங்க. அதுக்குள்ள கொண்டு போய் காலை வச்சுக்கிட்டு தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. போயா, இந்த வழுக்கு வழுக்குது. அப்படியெல்லாம் கால் வைக்காதப்பா. நல்ல தவற குடும்பம். அப்பா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், மாடிப்படியில கரெக்டா நடந்து வந்திருப்பா? கவலையே படாத, கரெக்டா வருவேன். இதெல்லாம் மாடிப்படி எங்கேயே கட்டியிருக்காங்க? தீபா, இதெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணி நான் எப்படித்தான் முதலிரவு நடத்த போறனோ? நான் இல்ல. எது சும்மாரியா? உங்களோட சேர்ந்து எனக்கு 1.5 ஆயிடுச்சு. பள்ளிக்கூடம் போறதை நிறுத்திட்டியா? எங்க அம்மா வேணான்னுடுச்சு. ஆமா, படிச்சு என்னத்த கண்டோம்? நேத்து பேப்பர் இருக்கா? உள்ள இருக்குது. அதுல என் போட்டோ வந்திருக்கு. உடனே போய் கொண்டா, அதை நான் படிக்கணும்.
உன்னை நண்பன் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. முத்து முத்து அவசரப்படாது. நான் எதுக்காக திருடணும் உங்களுக்கு தெரியாது. காரணம் எதுவா இருந்தாலும் திருடுறத மட்டும் என்னால ஒத்துக்க முடியாது. முதல்ல காசை வை. பாரா அங்க பாரு. மீனா வேடாச்சு. ராத்திரில இருந்து நல்ல ஜுரமா. லட்சுமி அக்கா காலைல தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. டாக்டரை காட்டலையா? காட்டியாச்சு. டாக்டர் மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. மருந்து வாங்க லட்சுமி அக்கா கிட்ட பணம் இல்ல. யார்கிட்டயே கடன் கட்டு போயிருக்காங்க. யாரும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விவரத்தை என்கிட்ட வந்து சொன்னாங்க. வேற யாருக்கிட்டயாவது பணம் கிடைக்குமான்னு முயற்சி பண்ண போயிருக்காங்க. வழி தெரியாம தாண்டா திருநன்ற முடிவுக்கு வந்த. புத்து, நான் பட்னி கிடந்தப்ப கூட மத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டது இல்லடா. டேய், நான் வறுமையில வாடும்போது கூட திருநன்ற நினைப்பு எனக்கு வந்ததில்ல. இந்த பிடி உடம்பு துடிக்கிறத பார்த்து எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதனால தான் அப்படி பண்ண. என்ன மன்னிச்சிட. உன் நல்ல மனசை என்னால புரிஞ்சுக்க முடியல. மீனா, 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 உடம்பு நெருப்பா கொதிக்கிறா. காசி, நீ மீனா பாத்துக்க, நான் வந்துடுறேன். அம்மா மிச்சம். முத்து, அக்கா வந்திருக்காங்க. மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஊசி மருந்தெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தாச்சு. நாளை காலையில டாக்டர் வர சொல்லி ஊசி போட்டுடலாம். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நீங்க வேணா பாருங்க, காலையில மீனை வழக்கம் போல எந்திரிச்சு உங்ககிட்ட கலகாலம் பேசிக்கிட்டு இருப்பா. எனக்கு எந்த பயமும் இல்ல. உங்கள மாதிரி அன்பு காட்டுறவங்களை விட்டு அவ எங்கேயும் போக மாட்டான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க நல்லா இருக்கணும். நானும் சாராய வியாபாரி. இந்த ரூமுக்குள்ள வேற யாருமே இல்ல. அனுபவி. கத்தாத கத்தாத கத்தாத. என்ன வாய பத்திர கத்துற? கத்தாத கத்தாத கத்தாத. புருஷனா வர போறவரே, புருஷனா வர போறவரே. என்ன பொண்டாட்டியா வர போறவளே, பொண்டாட்டியா வர பரவாயில்ல. உங்க ரெண்டு கண்ண அண்ணன் இல்ல, அவரோட சம்சாரத்தை ஒன்றரை கண்ண அண்ணன் தாவடிச்சுட்டான். என்ன கனெக்ஷனே மாறி போயிருச்சா? அப்ப பல்பு பீசா போயிருக்குமே. எஸ் எஸ், கனெக்ஷன் மாறல, லைனே மாறி போயிருச்சு. அப்பா மாமா, அப்பா மாமா, அப்பா மாமா, குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. மாப்பிள, நீங்க நினைக்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த தவறு நடக்கல. அப்பா வாட் ஆர் யூ டாக்கிங்? நீ சும்மா இருமா. மாப்பிள, உங்களை பத்தி உங்க அண்ணிகிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன தொழில் பண்ணீங்கன்னு விழாவாரிய புட்டு புட்டு வச்சுட்டாங்க. நான் கம்பி மேல நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. இல்ல, நான் கம்பி மேல நடந்து கம்பி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்ததை சொல்லிட்டாங்க. அது கேட்டேன். மாப்பிள, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இவளை உங்களுக்கே கட்டி தருது. என்னது இவளையா? இவ இல்ல, என் பொண்ண சொன்னேன். ரொம்ப நன்றி மாமா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப வெளில போங்க. நீங்களும் வாங்க, இல்லைன்னா வோல்டேஜே டிராப் ஆயிரும். வாங்க. மருந்து கொடுக்க மறந்துட்டியா? இல்லம்மா, வெறும் வயித்துல மருந்து சாப்பிடக்கூடாது. இந்த கஞ்சி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா மருந்து சாப்பிடலாம். வேண்டாம் அப்போ. நல்ல பிள்ளை இல்ல, அடம் பிடிக்காம சாப்பிடணும். வேண்டாம் போ. சும்மா இருக்கும்போது கஞ்சி தான் குடுக்குற, காய்ச்சல் அடிச்சாலும் கஞ்சி தான் குடுக்குற. உனக்கு காலையில டிஃபன் வாங்கி தரேன், இப்ப இதை சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்கல்ல. அம்மா சும்மா சும்மா அடிக்கிறாங்கப்பா. அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா.
கொத்தே கொத்தே உன்னை சொந்தம் கொள்ள அந்த மன்னன் இல்லே நாமும் தங்கும் இடம் அது சொந்தமில்லே ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ கேடு கெட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போகாது மாறு வத்தி போனாலும் தாயின் மனசு வத்தி போகாது வாடாமல்லி உன்னை காத்திருப்பேன் நம்ம சாமி துணை நாம் காத்திருப்பேன் வேறொருத்தி வீட்டு வாசலிலே கை நீட்டி நான் போய் நின்னதில்லை எரிழுக்கும் ஊரு வீதியிலே வேறு கெட்டு போக ஏதும் கேட்டதில்லை சாமியும் தான் கல் திறக்கும் காலம் வரை பொறுத்திருப்போம் வருந்தாதே வரும் காலம் பாடும் ஏழைக்கிறோம் மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே புண்ணியர் தேடும் புவி பிறந்த பூமஞ்சள் உன்னை சொந்தம் கொள்ள இந்த மன்னன் உண்டு நீ வந்த இடம் இன்பம் தங்கும் அங்கு ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ நித்தம் ஒரு துன்பம் வந்து ஏழை வீடுகளில் கதவை தட்டும் மாதம் ஒரு துக்கம் வந்து ஏழை மாதர்களின் நெஞ்சை தட்டும் 7 நாளும் இங்கு வெள்ளி இல்லே நல்ல நாளும் இனி தள்ளி இல்லே ஆனை கட்டி வாழும் மன்னவனும் உன் ஆணை கேட்க வாசலில் காத்திருப்பார் சேனை கொண்டு வந்த செல்வர்களும் ஒரு செய்தி சொல்ல உன்னை எதிர்பார்த்திருப்பார் கண்ணேறு வந்துவிடும் கனியே உன் கண்ணழகு வருங்காலம் நமதேதான் வாடாதே கண்ணே மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே புண்ணியர் தேடும் புவி பிறந்த பூமஞ்சள் கொத்தே கொத்தே உன்னை சொந்தம் கொள்ள இந்த மன்னன் உண்டு நீ வந்த இடம் இன்பம் தங்கும் அங்கு ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ சொத்துக்கள் முழுவதும் உங்க பேர்ல தான் இருக்கு. உங்களுக்கு பிறகு சட்டப்படி உங்க மகனுக்கு தான் சேரும். எதிர்பாராம உங்க மகனுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா உங்க இஷ்டப்படி சொத்துக்கள் முழுவதும் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். நான் இந்த சொத்துக்கள் முழுவதையும் ஏழை தொழிலாளிகளுக்கும் அநாத விடுதிகளுக்கும் எழுதி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது சம்பந்தமா பேசதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். நல்ல முடிவுமா? எது நல்ல முடிவு? பரம்பரையா கட்டி காத்த சொத்துக்களை எல்லாம் யாராருக்கும் எழுதி வைக்கிறதா நல்ல முடிவா? அம்மா, காணா போன ராஜா திடீர்னு திரும்பி வந்துட்டா என்ன பதில் சொல்றது? ராஜா திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. நான் சொத்தெல்லாம் எழுதி வச்சதுக்கு பிறகு ராஜா வந்தாலும் நான் செஞ்சதை நினைச்சு சந்தோஷப்படுவானே தவிர கோவப்பட மாட்டான். அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் பாப்போம். அதுக்கு மேலே ராஜா வரலன்னா உங்க விருப்பப்படி செய்யுங்க. அதாம்மா கரெக்ட். இன்னும் 1 மாசம் பாப்போம். அது வரைக்கும் ராஜா வரலன்னா அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். இதுவும் நல்ல ஐடியா தான். நீங்க என்னமா சொல்றீங்க? சரி, உங்க விருப்பப்படியே செய்யறேன். ஆனா 1 மாசத்துக்குள்ள ராஜா திரும்பி வரலனா கண்டிப்பா சொத்துக்கள் பூராவையும் ஏழை தொழிலாளிகளுக்கே எழுதி வச்சிருவேன்.
குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? அட்வான்ஸே கொடுக்கல, அப்புறம் என்ன வாடகை? ஆமா, என்ன பாட்டும் கூத்துமா இருக்கிற? சும்மா ஒரு ஜாலியா போயிட்டு வந்தேன். ஆமா, நீ இன்னும் வேலைக்கு போலையா? ஏன், நீ வேலைக்கு வர்றதா இல்லையா? நீங்க ரெடி ஆயிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம் நினைச்சேன். என்னம்மா, சாப்பாடு எல்லாம் கட்டிட்டியா? கட்டியாச்சுப்பா. அப்பா, நம்ம அலமையில ஒரு விடுகதை போட்டா அதுக்கு என்னால அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்னன்னு சொல்லுங்கப்பா. நாட்டுக்கு ரொம்ப தேவை. உனக்கும் அலமேலுக்கும் வேற வேலை வெட்டியே கிடையாது. விடுகதை விடுகதைன்னு. சரி சொல்லு, ஏதாவது புரியுதா பாப்போம். சிவன் முடியில இருந்து ஸ்ரீதேவி நோக்கி வரும். அங்க சித்தாட கட்டி சிலுசிலுக்க போற மச்சான். சீக்கிரமா வந்துருங்க, செய்தி ஒண்ணு சொல்லிடுறேன். அவசரமா வந்துருங்க, அங்கே நான் காத்திருப்பேன். அது என்ன சீதேவி மூதேவின்னு என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா முத்து, உனக்கு ஏதாவது புரியுதா? புரிஞ்சிருச்சா? இல்ல, புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. புரிஞ்சும் புரியாம, புரியாம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. நீ என்ன விடுகதைக்கு எதிர் விடுகதை போடுறியா? வர ஆத்திரத்துக்கு கட்லாலி அடிப்ப. நீ டிஃபன் பாக்ஸ கொடுமா. ஆமா, அந்த விடுதலை திருப்பி சொன்னேன். அதுக்குள்ள விடிஞ்சிரும். நீ வா. சரி, எப்படி கண்டுபிடிச்சிடறேன். வாட் இஸ் விடுகதையா? அது சிவன் முடியிலிருந்து ஸ்ரீதேவி நோக்கி வரும். அங்கே சித்தாட கட்டிக்கிட்டு சிலுசிலுக்க போற மச்சான். சீக்கிரமா வந்துடுங்க, செய்தி ஒண்ணு சொல்லிடுறேன். அவசரமா வந்துருங்க, அங்க நான் காத்திருக்கேன். என்னடா கேக்குறியா, இல்ல கோட்ட வரியா? டோன்ட் டிஸ்டர்ப், டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா விரல கடிச்சுக்கிட்டேன். விரல கொண்டு என்ன வயிறு வச்ச? டேய், இது மாதிரி விஷயம் எல்லாம் 16ல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்க பொண்ணுங்களை கேட்டாதான் தெரியும். பாத்தியா, பொண்ணுன்னு சொன்னோம்னா அங்க ஒரு பொண்ணு வருது. இதுதான் கிச்சோட மகிமை. நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வரேன். வகை என்னையா? ஒரு மறைமுகமான விஷயம். என்னது? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஆம்பளையா பிறந்துட்டேன், நீங்க பொம்பளையா பிறந்துட்டீங்க. ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க மனசு வச்சா தீந்துரும். என்ன பிரச்சனை? ஒரு கதைக்கு விளக்கம் தேவை. என்ன கதை? இவன் முடியிலிருந்து ஸ்ரீதேவி நோக்கி வரும். அங்க சித்தாட கட்டிக்கிட்டு சிலுசிலுக்க போறேன். சீக்கிரமா வந்துடு, செய்தி ஒண்ணு சொல்லிடுறேன். அவசரமா வந்துடு, அங்க நான் காத்திருப்பேன். இப்ப விளங்குதா? பெண்பாளி, பெண்பாளி. ஏன்டா அந்த பொண்ணு அரைஞ்சிட்டு போகுது? அவ அறையில ஆசையை தொட்டுட்டு போறா. 5 விரலும் பதிஞ்சிருக்கு. ஏய், நான் தர்மடி வாங்குறதுக்கு நீ இது மாதிரி கதை எல்லாம் சொல்றேன். அது நீயா வாங்கிக்கிட்டது. உண்மையில காவேரி சொன்ன கதை தான். தம்பி, உங்க அக்கா சகிக்குமா? இப்பதானே அரை வாங்கின, அவன்கிட்ட அக்கா கேக்குறா. ஏய், இது மாதிரி விஷயம் எல்லாம் இது மாதிரி சின்ன பசங்களை கேட்டாதான் தெரியும். தம்பிங்க வா, உனக்கு ஒரு கதை தெரியுமா? என்ன கதைன்னு?
எப்படி பரவாயில்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டிய. இதான் அந்த பொண்ணுங்கள்ட்ட. இந்த பார், இனிமே நீ குளிக்க போகும்போது என்ன கூட்டி போகணும், இது துணைக்கு கூட்டி போகணும்னு சொல்ல வந்தேன். அருவிக்கரைக்கு நேரம் வாங்கன்னா வந்துட்டு போறேன். இதுக்குன்னு ஒரு விடுதலையை போட்டு என்ன எந்த சுத்த வச்சுட்டிய. இனிமே நீ எங்கேயும் தனியா போக கூடாது. என்ன இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி பசங்களுக்கு வேலை போட்டு கொடுக்காதீங்கன்னு. கேட்டா தானே? பாவம் பார்த்து வேலை போட்டு கொடுத்தீங்களே, அவன் எங்களை பணம் பார்த்துட்டாங்க. அப்புறம் சும்மா விடுங்க. அவன் கையக்கார வாங்கினா தான் எங்க மனசு ஆறும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிக்கணும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சில்லித்தனமான விஷயங்களுக்காக சண்டை போட்டு வந்திருக்கிறீங்க. நான் அந்த முத்துவை தான் மூலதனமா நினைக்கிறேன். முத்துவ மூலதனமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. முதலாளி அம்மா தம் மகாராஜா திரும்பி வரலன்னா தன்னோட சொத்துக்களை எல்லாம் தொழிலாளிகளுக்கும் அநாத விடுதிக்கும் எழுதி வச்சுடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளும் தொழிலாளி ஆயிடுவோம். பிச்சைக்கார புத்தி போலிய. உழைச்சு சாகறதுக்குன்னே பிறந்த கூட்டாது, அவங்கள உறிஞ்சி வாழ்றதுக்குன்னே பிறந்த கூட்டம் நாம. இந்த சொத்துக்கள்ல ஒரு பைசா கூட அடுத்தவ அடையறதுக்கு நான் விட மாட்டேன். ராஜா திரும்பி வரலைன்னா எதுவுமே செய்ய முடியாதுன்னு முதலாளி அம்மா சொல்லிட்டாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. ராஜாவை நாமளே கொண்டுட்டோம். இப்ப எப்படி? செத்து போன ராஜா திரும்பி வர போறான். நீங்க என்ன பிரம்மாவா? பிரம்மாவோட பெரியவன்டா. பிரம்மாவுக்கு ஆட்டும் தான் தெரியும், எனக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அசல் தொலைஞ்சு போச்சு, நகல் என்னைக்காவது பயன்படும் அன்னைக்கு ஒரு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்போ நகல் அசலாகி வரப்போகுது. அதாவது சீக்கிரத்திலேயே முத்துவ ராஜா உருவத்துல வரவழைக்க போறேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். ஐயோ, முதலியருக்கு பாடுற பாட்டா இது? அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னமா அது? இன்னைக்கு காலையில தான் மாப்பிள்ளை உங்க கழுத்துல தாலி கட்டினாரு. தாலி ஒரு தடவை நல்லா தொட்டு கும்பிட்டுக்குமா. இந்தா இருக்க. ஐயோ ஐயோ, தாலியில கையில வச்சுக்கூடாமா, கழுத்துல மாட்டு. மாற்றேன். அப்பா, அப்படி எல்லாம் அடிக்க கூடாது, மண்டையோடு நெளிஞ்சிரும். உங்க கழுத்துல எடுத்து மாட்டீங்க. அம்மா சீக்கிரம் குழந்தை குட்டி பெத்துக்குமா, அது வரைக்கும் நான் இங்கே நிக்கிறேன். வாங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்களும் என் கூட வந்து கொஞ்சம் தங்குங்க. அங்கடா என்ன லாட்ஜா? ஃபர்ஸ்ட் நைட் ரூமா? போகமா? மாட்டேன். எவ்வளவு நேரம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கு, பயமா இருக்கு. பொண்ணு அனுப்பியா? நான் அனுப்பிக்கிறேன். போமா. அது மிஞ்சாரம். இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குளிர் காஞ்சிட்டு இருக்கோம். நல்ல நேரத்துக்கு வந்து சேர்ந்தேன். பொண்ணு ரொம்ப கூச்சப்படுது, கொஞ்சம் பாத்துக்குமா. வாராயன் தோழி வாராயோ. அவங்க வெளியிலாமா? அறிவு இருக்கா அவனுக்கு? ஐயா, முதலிரவு நடக்குது. சும்மா இரு, உனக்கு தான் முதலிரவு. யோ, வெளிய வாயா. இவரு ஒரு நல்ல வேலை. அப்பா, நீ உள்ள இருந்தா என்ன ஆயிருக்கும்? மாப்பிள்ளை வெளில வந்துருப்பாரு, சீக்கிரம் உள்ள போமா. அப்ப டாடா. அக்கா டாடா. டாடா, உள்ள போ. போய் நல்லா தூங்கணும். அப்பா, நிறுத்து. உள்ளே இருக்குமா? போ போ போ. அத்தான், என்னத்தான்? அத்தானாவது பொத்தானாவது வா, விடிஞ்சிட போகுது. அப்புறம் முதல் இரவு முதல் பகலாயிரும். அத்தான், காலை காட்டுங்க. கும்பிடத்தானே கடிக்கணும். கடிக்கவா? ஆமா, நல்லா இருக்கும். ஐயோ, என்ன பத்தி எங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணுமே கூறவில்லையா? கூறினார் கூறினார். என்ன கூறினார்? புத்திசாலின்னு கூறினார். நான் புத்திசாலி இல்ல. பின்ன என்ன பெருச்சாலியா? எனக்கு புத்தியே இல்ல. அது இருக்கட்டும். புருஷனா வர போறவரே, புருஷனா வர போறவரே. வர போறவரையா? வந்துட்டு வருமா? சரி, வந்துட்டவரே, வந்துட்டவரே. என்ன பலகாரம் விக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு கேப்பேன், தருவீங்களா? என்ன கேட்பாய்? ஆப்பிள, ஆஹா, சாத்துக்குடியா, ஆஹா. லட்டா, கேக்கா? உங்க மூக்கு. எதுக்கு? கடிச்சு திங்க. என்ன மாமிச குடும்பம் மாதிரி இருக்கு? எனக்கு மாசம் மாசம் ஏதாவது ஒண்ணு கடிச்சு திங்கணும். இப்படித்தான் போன மாசம் எதிர்த்த வீட்டு ஏகாம்பரம் இல்ல, அவன் காதை கடிச்சு தின்னுட்டான். அதான் காது கேட்காம அலையறானா? எனக்கு மூக்கு கொடு. மூக்க கொடுத்துட்டா மூச்சு விடுவேன். எனக்கு வேணும்.
காலையில தர்றேன். தருவியா? தருவேன். நிஜமா? சத்தியமா. மூக்கு மேல சத்தியமா? மூக்கு மேல சத்தியமா, மூக்க தர்றேன். எது மேல சத்தியம் வாங்குற? சரி வா, முதல் இரவை கொண்டாடுவோம். எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. எதுக்கு? முதல் இரவை கொண்டாடுறதுக்கு. கொண்டாடு கொண்டாடு. ஐயா என்ன பையா? என்ன இது இப்படி தூங்குது? எந்திரி. புரிச்சுடா வந்துட்டவரே. எந்திரி, முதல்ல நம்ம கொண்டாடு. எந்திரி. என்ன இது எந்திரிக்க மாட்டேங்குது? எந்திரிப்பா. இனிமே இது எந்திரிக்காது. அப்பா, ஐயரை கூப்பிடு. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேனே. யூ ஸ்லீப். அப்பா அப்பா, என்ன இது வந்து என்னம்மா என்னம்மா மாலை இவ்வளவு பிஞ்சிருக்கு? அப்ப முதலிரவு மாலை தாப்பா பிஞ்சிச்சு, அது தூங்குது, எந்திரிக்கவே மாட்டேங்குது. நல்லா தட்டி எழுப்பினா? தட்டி தட்டி தான் எழுப்புனேன். புள்ள எந்திரிக்கவே இல்லையா? அது எந்திரிக்க நான் ஒரு வழி பண்றேன். ஓடியா? ஓடுங்க சார். ஒன் கார்டு ஓடுறேன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கையபடியா? கையபடியா? என்ன அது மரியாதையா கூட்டு வாங்கடா? மனோகராவில கட்டி எடுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வரீங்க. தேரெழுத்த பசங்களா இருப்பாங்க உங்களுக்கு. இப்ப இல்ல முன்னாடி மரியாதை கடத்தன நடந்துகிட்டு இவங்க 2 பேரும் என்கிட்ட அடி வாங்கினாங்க. அவனுக்கு கிடக்குறாங்க முட்டா பசங்க. டேய் போங்கடா அப்படியே போங்கடா. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல நிக்கிறேங்க. அட நமக்குள்ள என்ன மரியாதை? உட்காருங்க. சரி. டேய் சொல்லுங்க. காலை அது மேல வைக்க கூடாது. சரி, அங்கேயே வச்சுக்கோ. ஆமா முத்து, ஊர்ல யார் இருக்காங்க? அது எனக்குன்னு எங்க அம்மா மட்டும் தாங்க இருக்காங்க. பணம் காசு ஏதாவது அனுப்புறியா? நீங்க வேற இங்க சாப்பாட்டுக்கே லோன்னு அலைகிறேன். இதுல அம்மாவுக்கு எங்க பணம் அனுப்புறது? கவலைப்படாத, ஊர்ல உனக்கு ஒரு பெரிய வீடு, 1000 ரூபாய் பணம் கிடைக்கிறபடி நான் ஏற்பாடு பண்றேன். என்ன என்ன உண்மையா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன்ப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒண்ணும் பண்ண நீ எங்களுக்கு முதலாளி ஆகணும். நானா? ஆமா, முதலாளியா? ஆமாப்பா. என்னங்க ஒரு விளையாடுறாரு? உண்மையதான்ப்பா சொல்றேன். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. முதலாளி ராஜா அசப்பல பார்த்தா உன்ன மாதிரியே இருப்பாரு. அவர் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டாரு. அவர் காணாம போனதுல இருந்து அந்த அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. இருங்க, அந்த அம்மா கிட்ட நான் போய் முதல்ல சொல்லிட்டு வந்துடுறேன். அவசரப்படாத. அவர் காணாம போனதுல இருந்து எல்லா வேலையும் அப்படியே நிக்குது. முதலாளி ராஜா திரும்பி வர வரைக்கும் நீ ராஜாவா நடிக்கணும், அந்த அம்மாவுக்கு மகனாவும் இருக்கணும். இத நம்ம சொல்லிட்டீங்களா? தெரிஞ்சது போ. எனக்கு அப்பவே தெரியும் இவனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. முத்து, நீ ராஜாவா நடிக்க போற விஷயம் நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது ஆள் மாறாட்டம் பண்ண குற்றத்துக்காக நம்ம எல்லாரையும் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ஐயோ, நான் மாட்டேன் சாமி. எங்க அம்மாவுக்கு நான் ஒத்த பிள்ளை. என்ன தூக்கி ஜெயில போட்டா எங்க அம்மா கதி என்ன ஆகுறது? அவசரப்படாத. இது வெளியே தெரிஞ்சாதானே ஆபத்து. யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டு தெரியாது. வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அனாவசியமா பயப்படாத. துணிஞ்சு இறங்கினாதான் வீடு, நிலம், பணம் எல்லாம் கிடைக்கும். எனக்கு ஒண்ணு வேணாம், ஆளை விட்டா போதும். முத்து, நான் சொல்றபடி கேளு. கேட்கல, இப்ப ஆபீஸ் பணத்தை திருடிட்டேன்னு உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்னங்க அநியாயமா இருக்கு? என்னை விட்டு நான் ஊருக்கே போயிடுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு போலாம். அதுவும் லட்சாதிபதியா போலாம். கை விடுங்க. எல்லாம் கேக்குறியா? கேக்குறேன். கை விடுங்க. நட்டு, முத்துவை கூட்டு போய் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. இவங்க வேணாங்க, ஏற்கனவே மேல கடுப்பா இருக்காங்க. வேற யாரையும் அனுப்புங்க. அப்ப நானே வர எழுது. எங்க நான் முதலாளி ஆயிட்டா இவங்க 2 பேரும் வேலையை விட்டு தூக்கிடலாம்ல? என்னடா சொன்ன? பாத்தீங்களா, முதலாளிய மரியாதை பேசுறான். மரியாதையா பேசுங்கடா. நீங்க வாங்க முதலாளி. கையெடுங்க. நான் முதலாளி. வாங்க. எல்லாம் நேரம் தான். மேடம், நீங்க சொன்னபடியே எல்லா விவரமும் எழுதியாச்சு. இதுல கையெழுத்து போடுங்க. அம்மா, அம்மா. ராஜா, இத்தனை நாள் எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு நீ எங்கப்பா போயிருந்த? மேலூருக்கு. மேலூருக்கா? அது வந்து மேல்நாடுன்னு சொல்றதுக்கு பதிலா மேலூர்னு சொல்லிட்டாரு இல்லைங்க சார்? அது வந்துமா, என் கூட ஃபாரின்ல படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன்
பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு வர சொல்லியிருந்தான். உங்களோட சொன்னா விட மாட்டேன். அதனால யாரும் சொல்லிக்காம போயிட்டேன். இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதப்பா. சரிம்மா. இப்ப சரின்னு சொல்லுவ, அப்புறம் நீயே சொல்லிக்காம எங்கேயாவது போயிடுவ. இத பாரு, உன்னை விட்டுட்டு நான் தனியா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீ எங்க போனாலும் நானும் கூடவே வருவேன். இனிமே நான் எங்க போனாலும் உங்க கூட சொல்லாம போக மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. ஏன் ராஜா என்கிட்ட கூட சொல்லிக்காம போயிட்டியே? மிஸ்டர் அசோக், அதான் சொல்லிட்டு போக முடியலங்கிறதுக்கு காரணம் சொன்னார்ல. அசோக் அவசரமா போனனால சொல்ல முடியாம போச்சு. கரெக்டா? நீ வரமாட்டியோ நினைச்சு சொத்து புறாவையும் அனாதைகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் எழுதி வைக்க போனேன். நல்ல நேரத்துல நீ வந்துட்டப்பா. இப்ப மட்டும் என்ன, நீங்க நினைச்ச மாதிரி எழுதி வச்சிருங்க. வேணாம், அதான் நான் வந்துட்டேன்ல, சொத்தெல்லாம் நாமளே வச்சுக்கலாம். மேனேஜர், என் மகன் வந்துட்டான். இனிமே உங்க பிரச்சனைகள் எல்லாம் இவனை வச்சு தீர்த்துக்கங்க. ஆமா மேனேஜர், என்ன வச்ச எல்லாரையும் தீர்த்துக்குங்க. வர்றேன். காலையில ஆபீஸ்க்கு வருவேன். கணக்கெல்லாம் சரியா காட்டணும். ஓகே? இந்த உங்க தர்பார் தான் ஊழல் தர்பார். முதலாளி தர்பார் வந்து ஊழல் மாறலையே. தர்பார்கள் மாறினாலும் தவறுகள் மாறல. கொடுக்கறத வாங்கிட்டு பேச போட. ஆமா, கொடுத்துட்டாலும் ஒரு 5 ரூபா கூட. அரடி இப்படி கத்துது. முதலாளி வர. முதலாளி புரியுமா? வணக்கம்மா. வணக்கம் முதலாளி. வணக்கங்க. வணக்கங்க. உட்காருங்கம்மா. வாங்கிட்டல, போமா. கொஞ்சம் நில்லுங்கம்மா. என்ன மேஸ்திரி, எல்லாருக்கும் சம்பளம் ஒழுங்கா கிடைக்குதுல? ஏதோ கிடைக்குது. அந்த பணத்தை கொடுங்க. அதை எடு. என்ன எல்லாருக்கும் 30 ரூபாய் இருக்கு, ஆனா 15 கொடுத்துருக்கீங்க. எனக்கும் 5 ரூபாயா? அது வந்துங்க, வந்து போய்ங்கிற வார்த்தையே இங்க வரக்கூடாது. நோட்ல எவ்வளவு எழுதுறீங்களோ அந்த பணத்தை சரியா கொடுக்கணும். புரியுதா? இந்த 30 ரூபாய் பணம். ரொம்ப நன்றிங்க. அம்மா தான் இங்க வந்து எல்லாம் சரியா இருக்குன்னு பார்க்க சொன்னாங்க, பார்த்தேன். இல்லம்மா, இங்க பாருங்க, உழைக்கிற உங்க வயசுல அடிக்காம ஒழுங்கா மாதிரியா நடந்துக்கு பாருங்க. நீ வா ராஜா, போலாம். வாழ்கவே. என் 5 ரூபா கூட. அவரோட 5 ரூபா. இந்தாங்கப்பா. என்ன காப்பியாமா? இந்த கொடைய அங்கிட்டு மாட்டு. என்ன இது, காப்பியில சர்க்கரைக்கு பதில் உப்பை போட்டு கொண்டாந்துருக்கிற? கவனிக்கலப்பா. கவனக்குறைவா செய்யற பல காரியங்க பின்னால கவலைப்பட வச்சிருமா. நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கிறேன். நீ ஏதோ யோசனையாவே இருக்கிற. எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. அப்படி முடிவெடுத்துட்டா கடைசி வரைக்கும் கவலைப்படக்கூடாது. நீ ஏன் மகளாச்சம்மா, எனக்கு தெரியாத உன்னை பத்தி. நான் மத்தவங்கள போல கோச்சுக்கவோ திட்டவோ மாட்டேன். ஆனா நீ அனாவசியமா கவலைப்படுறதான் எனக்கு பிடிக்கல. அப்பா, என்னால முத்துவ மறக்க முடியலன்னு சொல்றியா? உன்னை யார் மறக்க சொன்னது? முத்து என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ தைரியமா உள்ள போய் வேலையை பாருமா. போமா. ஏடா நட்டு, யாரையோ கூட்டு வர போறேன்னு சொல்லி நம்மளை எல்லாம் இப்படி காக்க வச்சுட்டாரு. யாரா இருக்கும்? யார வண்டி பாப்போம். குட் மார்னிங் சார். மேனேஜர், இவங்க தான் இன்னையில இருந்து என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. எனக்கு எந்த அளவுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதைய அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். நான் வரலமா, இந்த வழி ஒண்ணு பார்த்தா பொசுக்கு நின்றோம். நிக்கும் நிக்கும்.
இப்ப எப்படி என் பின்னால வருதுன்னு நான் பாக்குறேன். ஹலோ 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 ஹலோ, நீ என் எஸ்டேட்ல வேலை செய்யற மேஸ்திரி பொண்ணு தானே? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்ல, முத்துன்னு ஒரு பையன் என்ன மாதிரியே இருப்பானா. அதான் அவனை சந்திச்சு நான் பேசினேன். பல விஷயங்கள் கிட்ட சொன்னான். அவர் எங்க பாத்தீங்க? என்ன சொன்னாரு? அதெல்லாம் அவளை சீக்கிரம் சொல்ல முடியுமா? தயவு செஞ்சு என்ன சொன்னான்னு சொல்லுங்க. இப்படி வா. காவேரிங்கிற பொண்ணு அவனை காதலிச்சதா சொன்னான். நான் கேட்டேன், ஏன்பா நீ அந்த பொண்ணை காதலிக்கலையான்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னா, நானும் காதலிச்சேன், ஆனா அதெல்லாம் ஒரு சும்மா விளையாட்டு தான். இப்ப எனக்கு பெரிய பணக்கார இடத்துல பொண்ணு பாத்துட்டாங்க, அடுத்த மாசமே கல்யாணம், அதனாலதான் எஸ்டேட்டை விட்டு யார்ட்டையும் சொல்லிக்காம ஓடி வந்துட்டேன்னு சொன்னான். போய் இருக்கவே இருக்காது. நிச்சயமா அவர் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டாரு. இந்த காலத்திலயும் இப்படி ஏமாந்த சோனகிரியா இருக்கியே. முத்து நிச்சயமா திரும்பி வரமாட்டான். வீணா அவனை நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை நீங்க எடுத்துக்காத. அது எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் என் வேலையத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். முத்து போனா என்ன, ராஜா நான் இருக்கேன். நீ மட்டும் சம்மதிச்சீனா. என்னது? பாத்தியா பாத்தியா, நீ கோவப்படும்போது கூட ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, நான் உன்னை பார்த்த உடனேயே என் மனசை பறி கொடுத்துட்டேன். நீ மட்டும் என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா முதல்ல யாச்சின்னு பாக்குறேன். நடக்கிறது இப்ப. சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவ தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி ஏறெடுத்து பார்த்தா பரவல பார்த்தா மாட்டிக்கிட்டேன் நானும் அழகு பருவ சில கணக்கு புரியவில்லை. தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவ தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி. நெத்தையில ஒத்துழைக்க அத்தமக இல்லையே, சொத்து சொகம் ஏதும் தேவையில்லையே, கற்பனையில் வாழ்ந்து வந்தேன் காய்ச்சல் தீரவில்லையே, கண்டுக்கிட்டா தீரும் காதல் தொல்லையே, குளிரும் ஏசி ரூமு அது எனக்கு கொதிக்கலாச்சு, நல்ல இடத்த நீயும் காட்டு, இப்போ போத ஏறி போச்சு, நல்ல கொடி முல்லையே நானும் முந்தன் கொல்லையே, சொல்லி தீரவில்லையே, அதுக்கு இடம் இருக்கு இதுக்கு தடை எதுக்கு, தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி. வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி, வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி, வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி, சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன, சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன, பாடாத ராகம் சொல்லி பாட்டு படிச்சதென்ன, கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன.
சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிறுக்கி கனவை தடுத்து நிறுத்தி நீ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி அழகு பருவச்சல கணக்கு புரிஞ்சதடி தினமும் சிரிச்சு மயக்கி உன் மனசை கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி நீ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி. நீங்க வர சொன்னதா வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அவர் வர சொல்லல, நான் தான் கூப்பிட்டு அனுப்புனேன். எதுக்குமா கூப்பிட்டு விட்ட? அவர்கிட்ட கொஞ்சம் விளக்கம் கேட்க வேண்டியிருக்கு. கேளுங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. மேனேஜர், வேலை செய்யும் போது இறந்து போன ரவியோட குடும்பத்துக்கு 25,000 ரூபாய் கொடுத்ததா எழுதி வச்சிருக்கீங்களே, அதை யார்கிட்ட கொடுத்தீங்க? அது வந்து இங்க பாருங்க, உங்கள மாதிரி ஐ எம் சாரி, ஒரு சிலர் மாதிரி பல குடும்பங்கள் வச்சுக்கிற பழக்கம் என் கணவருக்கு இல்ல. ஒரே குடும்பம் தான், அதுவும் நான் தான். 25,000 எங்கிட்டயா கொடுத்தீங்க? பணம் கொடுத்ததா அக்கௌண்டன்ட்டும் கேஷியரும் சொன்னாங்க. அவங்க சொல்றது எல்லாமே உண்மை நம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா பொறுப்புள்ள ஒரு மேனேஜருக்கு லட்சணமா? உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமே சரி பண்ணிடுறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க. பாத்துப்போ. எடுத்துங்க. சரக்கெல்லாம் எங்க போகுது? இந்த பாரு, அனாவசியமா இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத. உனக்கு சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு ஒழுங்காரு, புரியுதா? இங்க பாருங்க, கணக்குல காட்டாத பதுக்கி வச்சிருக்க சரக்கெல்லாம் ராத்திரி நேரத்துல திருத்தரம் அனுப்புறாங்க கேள்விப்படுறேன். அது உண்மையா பொய்யான்னு அம்மா பாரு சொன்னாங்க, அதான் வந்தேன். டேய், அவங்க சொன்னா நீ இங்க வந்துடுறதா? பேசாம போயிடு. அது என்னால முடியாது. ஏய், மரியாதை சரக்குல கீழே இருக்கு, கீழே இருக்கு. நொக்கு குடும்பம் எல்லாம் நல்லபடியா நடக்குது இல்ல? நொக்கு வரைக்கும் வந்திருக்கு. இருவன நொக்கு நொக்குன்னு நொக்குறேன். இங்க பாரியா, குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கா. இனிமே வளரும். பாப்பல என்ன பைத்தியம் சொல்லுங்க. ஆனாங்க இன்னும் யாரு? அது கொஞ்சம் லூசு. இங்க பாரியா, இந்த திரு திரிக்கிட்டு இருக்கா. பின்னாலே கிழிக்காம விடமாட்டா உனக்கு. உள்ள வரலாமா? வரா, நீங்க வரதுக்கு என்ன? நான் ஒரு டாக்டர், பார்த்தாலே தெரியுது. எங்க ஆஸ்பத்திரியில இருந்து பைத்தியக்கார பொண்ணு ஒண்ணு தப்பிச்சு வந்து இந்த வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்க அது கூப்பிடுங்க. இது வேணும் பாருங்க. இதான் அரலூசு. கூட்டு போங்க. சும்மாரியா, கூட்டு போங்க சார். டாக்டர், என் பொண்ணுக்கு முதல்ல நடக்கிறேன், போய் பாத்துக்கிறேன். இருந்தா எடுத்து ஊதுங்க. எவனாவது எந்திரிக்கட்டும். கூட்டு போங்க. அப்பா, ஒரு வழியா லூசு தொலைஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இங்க ஒரு டாக்டர் வந்தாரா? வந்தாரு. அவர் உண்மையான டாக்டர் இல்ல, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தப்பிச்ச அந்த பைத்தியம் டாக்டர் வேஷம் போட்டு அலையுது. ஐயோ, இப்பதான் கூட்டு போறாரு. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ, ஆமா, போலீஸ் உண்மையான போலீஸா இல்ல பைத்தியக்கார போலீஸா? ஐயோ ஐயோ, எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்களே. இந்த பட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பாத்தீங்களா, முதலாளிங்கிற மரியாதை மறந்துக்கிறீங்களா? மரியாதை பெற வேணுமா? முதலாளியா நடிதானா? முதலாளியாவே ஆக பாக்குறியா? உன் மனசுல என்ன நினைச்சிருக்கேன்? வேஷம் போட்டா ஒழுங்க நடிச்சிருந்துங்க. நடிப்படா, நடிப்ப. அடிக்கிற அடியில் அம்போன்னு போயிடுவேன், ஜாக்கிரதை. வாங்கின அடியை மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு உதவாங்காம ஓடுனது நீங்களா இல்ல நானா? அதிகம் பேசாத. ஏன்டா அந்த விஜயலட்சுமி கூட்டிட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டேன்? சரக்கேத்திட்டு போன லாரி ஏன்டா வழிமறிச்ச? அந்த லட்சுமி அவ்வளவு தூரம் பேசப்பட்டு ஏன்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த? இதெல்லாம் என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? முதலாளி அம்மா என்ன செய்ய சொன்னாங்களோ அதைத்தான் நான் செய்யறேன். அந்த அம்மா ஏதாவது சொன்னாங்கிறதுக்காக நீ எது வேணாலும் செஞ்சிடறதா? யோ, உனக்கு மூளை உடம்பு போச்சா? நாம சரியா செய்யறேன்னா அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வராது? இருப்பா, அங்க சந்தேகம் வராதபடி நீ நடிக்கணும், எங்களுக்கு சங்கடம் வராதபடியே நீ பாத்துக்கலாம். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. ஒரு 50 ரூபா கூட ஊருக்கு போயிடுறேன். இத பாருப்பா, வந்த வேலையை முடிச்சிடு, உன்னை ஒரே அடி அனுப்பி வச்சிடறோம் ஊருக்கு. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. முத்து, சந்தர்ப்பம் பார்த்து அம்மா கிட்ட இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து வாங்கி கொடுக்கணும்.
இதுல என்ன எழுதிருக்கு? சொத்துக்கள் பூராவுமே உன் பேர்ல எழுதிருக்கு. அந்த அம்மா கையெழுத்து போட்டாங்கன்னா அவ்வளவு சொத்து உனக்கு சொந்தமாயிடும். எனக்கு இருக்கு இவ்வளவு சொத்து. உனக்கு தேவையில்லைன்னு எங்களுக்கு தெரியும். தேவைப்படுற எங்களுக்கு அதை திரும்ப எழுதி கொடுத்துரு. என்னங்க அது அநியாயமா இருக்கு. அடுத்த சொத்துக்கு இப்படி ஆசைப்படுறீங்க? உழைச்சு தின்னுங்க. அனாவசியமா பேசாம சொன்னதை மட்டும் செய். நீங்க என்ன சொன்னீங்க? ராஜா வர்ற வரைக்கும் அவரமா நடின்னு சொன்னீங்க. இப்ப மோசடி பண்ண சொல்றீங்களே. இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். முத்து, நாங்க சொல்றத ஒழுங்கா செய்யலன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும்? யூனியன் லீடர் ரவி எப்படி கொன்னமோ அந்த மாதிரி உன்னையும் கொன்னுடுவோம். நீங்க கொலையெல்லாம் செய்வீங்களா? நாங்க சொல்றத கேட்க மாட்டோம்னு அடம் பிடிக்கிறவங்கள அடிச்சே கொன்னுடுவோம். அவரும் நீங்க சொன்னதை கேட்கலையா? ஆமா, ஒன்ன மாதிரியே முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருந்தான். நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம். நாங்க சொல்றத கேட்டுருந்தா சுகமா இருந்திருக்கலாம். அடம் பிடிச்சு அநியாயமா செத்துட்டான். ஆளை வச்சு அடிச்சு துடி துடிக்க பவர் ரூம்ல போட்டு கரண்ட் ஷாக்ல செத்துட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சு. என்ன அப்படியே அசையாம நின்னுட்ட? இத பாரு, உனக்கணும்னா நாங்க சொன்னதெல்லாம் ஒழுங்கா செய்யணும். இப்படி பத்திரத்தை எவ்வளவு சீக்கிரம் நீ கையெழுத்து வாங்குறையோ அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு விடுதலை. முதலாளி ராஜாவும் ஆசைப்பட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. இப்ப நம்ம முதலாளி ராஜா அவர்கள் உங்களிடையே சில வார்த்தைகள் பேசுவார். என் அன்பார்ந்த தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் குட்டியா. தொழிலாளர் தோழர்கள், இந்த மலர் மாலையை முதலாளி அவர்களுக்கு பொன் மாலையாக அணிவிக்கிறேன். உங்களை எல்லாம் நேரில் சந்திச்சு பேசணும்னு நான் ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இந்த ஃபேக்டரி இவ்வளவு தூரம் உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே உங்களுடைய உண்மையான உழைப்பு தான். முதலாளிக்கு உயர்ந்து வர அதே நேரத்துல அதுக்கு காரணமா இருந்த தொழிலாளிகளும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு எல்லா முதலாளிகளும் ஆசைப்படணும். உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் நான் ஒரே நேரத்துல உங்களுக்கு செய்ய முடியாது. அதனால படிப்படியா செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த பொன்விழா ஆண்டை முன்னிட்டு உங்களுக்கு நல்ல பல திட்டங்களை உருவாக்கி இருக்கேன். அதாவது உங்க எல்லாருக்கும் வருஷத்துல 4 மாத போனஸ். வேலை செய்யும் போது விபத்து ஏற்பட்டு இறந்துட்டா அவங்களுக்கு 50,000 ரூபாய் பணம். அடிபட்டுட்டா ஆஸ்பத்திரி செலவு எல்லாம் கம்பெனி ஏத்துக்கும். உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் நல்லா புரிஞ்சவன். என்னைக்குமே நான் உங்கள ஒருத்தனை வாழ ஆசைப்படுறேன், வாழ்ந்து காட்டுவேன். இந்த சந்தோஷமான நாளை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டா. இந்த ராசாவ நம்பி வந்த யாரும், இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை. இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை. சுத்தமுள்ள எவனும் குத்தம் சொல்லி பாரு, புத்தமனு யாரு ஒன்ன நீய கேளு. டக்கர டக்கர தான் இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை. இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை. கைய மூடி கரணம் போட்டு நானும் விழுந்தேன். என்ன எவன் தூக்கி விட்டா யாரும் இல்லடா. பொய்யம்மைய சொல்லி சொல்லி தினம் இழந்தேன். இப்ப என்ன பார்க்க வர்றான் 10 பேருடா. கீழிருந்த ராசா அன்னைக்கு பொய்ய எல்லாம் மேல வந்த ராசா இன்னைக்கு உண்மைய போட்டு நாம் பார்த்த உலகத்திலே மனுஷனுக்கு பேச்சு இருக்கு. அட எல்லாருக்கும் எப்போதும் காசுலதான் மூச்சு இருக்கு.
சொன்னதை செய்யறேன் டக்கரு டக்கரு தான். இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அட மோசமே போக போறதில்லை. சுத்தமுள்ள எவனும் குத்தம் சொல்லி பாரு, புத்தமனு யாரு ஒன்ன நீய கேளு. டக்கரு டக்கருதா. தினசரி வாழ்க்கையிலே பொய்ய சொல்லுறோம், சின்ன சின்ன விஷயம் இதில் குத்தமும் இல்லை. சீர்திருத்தம் பேசுகின்ற கவிஞனெல்லாம் பொய் எழுதி பாட்ட வித்து காசு வாங்குறான். கவிஞன் என்ன தலைவன் என்ன உங்ககிட்டத்தான் மேல ஏறி வசந்த பின்னே உன்னை ஏய்க்க கீழிருக்கும் ஏழைகளாம் மொத்தத்துல இழிச்ச வாயண்டா. மாத்திரவே எத்தனை பேர் இத மாத்திரவே யாரும் இல்லடா. இந்த உண்மையை சொல்லுறேன் ஒத்துக்க டக்கரு டக்கருதா. இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அட மோசமே போக போறதில்லை இல்லை. இனியும் உன்ன ராஜாவை நடிக்க விட்ட பெரிய ஆபத்தா போயிடும். தவறா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளார நாங்க கொடுத்து விட்ட பத்திரத்துல அந்த அம்மாவோட கையெழுத்த வாங்கிட்டு நேரா சூசைட் பாயிண்ட்க்கு வந்து சேரணும். அந்த அம்மா போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவியோ பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்து சேரணும். தபார் முத்து, எங்களை ஏமாத்தலாம்னு நினைச்ச ஊர்ல இருக்கிற உங்க அம்மாவையும் உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு வேண்டியவங்களையும் உயிரோட எரிச்சிடுவோம். ஐயோ வேண்டாங்க, அவசரப்பட்டு எதையா செஞ்சிடாதீங்க. நாளைக்குள்ள எப்படியாவது கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். புத்திசாலித்தனம் மரணத்துக்கு போ. நட்டு, நான் சொன்னபடி எல்லாம் கரெக்டா நடக்கணும். சொன்னபடி கையெழுத்து வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. சொன்னதை கரெக்டா செஞ்சுட்டேன். உனக்கு பரிசு கொடுக்கணும்ல? ஏய், இவரை தீர்த்துக்கிட்டுடா. ரொம்ப அவசரப்படாதீங்க. பத்திரத்துல கையெழுத்து இருக்கான்னு பாருங்க. அதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா நீ முத்து இல்ல, உண்மையான ராஜாவே நீதான். அதனால இதுல கையெழுத்து இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அப்போ உன் சைகைகளை வச்சே உன் மேல சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நீ கற்பனை பண்ணி சொன்னீங்க மேலூர்னு. அங்க போய் விசாரிச்சு பார்த்தோம், நீ சொன்னதெல்லாம் பொய்னு தெரிய வந்துச்சு. எங்க கண்ணெல்லாம் மண்ணை தூக்கிட்டு நீ எப்படி தப்பிச்சங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. எதையுமே அறகுறையா தெரிஞ்சுக்காதீங்க, முழுசா தெரிஞ்சுக்குங்க. நான் வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்த உடனே நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் அசோக் என்கிட்ட சொல்லிட்டான். நீங்க பண்ண தப்பையெல்லாம் உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்கன்னு பார்த்தேன், ஆனா கேட்கல. அதுக்கு பதிலா என்ன தீர்த்து கிடத்தா நீங்க திட்டம் போட்டீங்க. கார் திருடிங்க எனக்கு ஏற்பட விபத்தை அசோக் அம்மா கிட்ட சொல்லும் போது அதை ஒட்டுக்கட்ட நீங்க அடுத்து என்ன திட்டம் போடுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, நானு, இன்ஸ்பெக்டர் அசோக் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். நாங்க போட்ட பிளான் படியே இது வரைக்கும் எல்லாம் நடந்துருச்சு. எங்களை ஏமாத்துட்டு தான் நினைச்சு நீங்க தான் ஏமாந்து போனீங்க. எப்படியோ அப்ப தப்பிச்சுக்கிட்ட. இப்ப நீ மட்டும் இல்ல, உன்னை சேர்ந்த யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ராஜா, எங்க பேச்ச பதிவு பண்ணிருக்கிற அந்த டேப்பை கொடுத்துடும். உங்களை மாதிரி அயோக்கியங்களை இந்த நாட்டுல வளரக்கூடாதுங்கிறதான் நான் இவ்வளவு பாடுபட்டேன். உங்க உண்மையான சுயரூபத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மேனேஜர், நீயும் ஆட்களும் நான் சொல்றபடி ஒழுங்கா நடந்துக்குங்க. நடக்கலன்னா தலைய வாங்கிடுவியா? ஏய், நீயும் உங்க அம்மாவை இந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும். பதிவு பண்ணி வச்சிருக்க டேப்ப மரியாதையா கொடுத்தாகணும். நாங்க சொல்றபடி நீ செஞ்சாகணும். செய்யலன்னா அங்க பாரு. அவங்களை கொண்டு போடா.
அத்தனை பேர் உயிரும் இப்ப உன் கையில தான் இருக்கு. என்ன சொல்ற? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. என் உயிரே போனாலும் சரி, அந்த பத்திரத்தை நான் கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டேன்.
இறங்கிடுக்கு மரியாதை குழந்தை கீழே இறங்கு. அவனை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இங்க இருந்து உயிரோட திரும்பி போகணும்னா இந்த பத்திரத்துல ஒழுங்கா கையெழுத்து போடும். நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். ஒரே வாரிசான உன் மகன் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். பிடிவாதம் பிடிக்காம மரியாதையா கையெழுத்து போடும். அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. உன் திட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். உனக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உன் தலையெழுத்து என் கையில. மரியாதையை அவங்களை எல்லாம் விட்டுடு, இல்ல இந்த டேப் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதமா. இவங்க எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். வந்து இவங்க கூட்டு போ. எப்படி எப்படி சேர வேண்டிய இடத்துல போய் சேருமா? நீயும் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துரு. அம்மா மாதிரி கேக்குறியம்மா? போட்டு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அம்மா மாதிரி இல்லாம பூவும் போட்டுமா நல்லா இருக்கணுமா? மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென் பாண்டி முத்தே முத்தே, புண்ணியர் தேடும் புவி பிறோ மஞ்சள் கொத்தே கொத்தே, உன்னை சொந்தம் கொள்ள இந்த மன்னன் உண்டு